ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த நாளானது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே இந்த பரிசுத்த நாளிலும் தேவதாவே நம்ம நம்முடைய அவசானத்தை துண்டு கர்த்தர் தூக்கி போற்ற மகிமை கர்த்தர் ஆராதிக்க கர்த்தருக்கு கிருபை கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு ஏராளமான நன்மை செய்திருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பிரகாரமாய் நாட்டின் தேவசனையாக தேவனை தொழுது கொள்ள தேவனுக்கு நன்றி செலுத்த கர்த்தர் நாம் கிருபை செய்திருக்காய். கர்த்தர் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஹalleluya. உங்களோட சில அடியாளுக்கும் கர்த்தர் பாக்கியத்தையும் சாட்சி கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹalleluya. இப்போ நாம் சில வசனங்களை வாசித்து நாம் இரு இடத்திலிருந்து தேவனை பெற்றுக்கொள்வோமாக. பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். யோவான் 5:17. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதாவது நாட்களில் நம்ம கேடு உண்டாகிற காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். என்ன காரியத்தமாக கேடு உண்டாகுது என்று சொல்லி நாம் துவாவை நமக்கு தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அதாவது கேடுங்கிற வார்த்தையும் நம்ம என்னங்கிற தெரிய வேண்டும். அப்புறம் கேடு நமக்கு என்ன உண்டாக்குறோம், கேடு எப்படி நம்ம உண்டாக்குகிறோம், அதனால் உள்ள விளைவுகள் என்ன அப்படின்றதை நாம் சுருக்கமாக நீங்கள் பார்க்கலாம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. கேடுன்னா என்னன்னு தெரியுமா? கேடு தீமை. நமக்கு நம்ம கேடு இருந்தால் ஆமாம், கேடுக்கு பல அர்த்தம் இருக்குது. ஆங்கிலத்திலே டிஸ்ட்ரிக்ட்னு சொல்வார்கள், டிசார்டர்னு சொல்வார்கள். இன்னும் ஃப்ளாட்டான இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டுன்னு சொல்லுவார்கள். என்ன கேடுங்கிறது ஒஸ்ட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். கேடு உண்டாக்குறோன்னா ஒஸ்டாக்கி கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தமிழில் மோசம் போக்குறது என்று சொல்லி பார்க்குறோம். கேடுங்கிற அர்த்தம் என்னென்னா மோசம் போக்குறது, நம்மளே மோசம் போக்கிக்கிறது அப்படின்ற அர்த்தம். இன்னும் நம்மளோட கொச்ச தமிழில் நம்ம சொல்ல போனால் என்ன கேடு உண்டாக்கி கொள்கிறோம் அப்படின்னா அது பேர் என்னென்னா கேட்டு குட்டிச்சவராக்கிட்டான்னு சொல்லுவாங்க. இல்லை குட்டிச்சவரை ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளே கெடுத்து கொள்வது அப்படின்றோம். இதை குறிப்பாக சொல்லப்போனால் நம்மளே காயப்படுத்துறது சரி அர்த்தம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்படி கேடுகளுக்கு பல அர்த்தம் நம்ம மொழிப்பெயர்ச்சியில் பார்க்குறோம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனாலும் இந்நாட்டிலே நம்ம அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சத்தியத்து பிரகாரமாக கேடுங்கிற அர்த்தம் என்ன, அது நமக்கு நாம் எப்படி அதை நமக்குள்ளே உண்டாக்கிக்கிறோம், அதோட விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி இந்நாட்டில் நம்ம வந்து கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்போ வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடாத ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஹalleluya. 38 வியாதி உள்ள ஒரு மனுஷன், 38 வருஷமாக வியாதி உள்ள ஒரு மனுஷனை இயேசு சோமாக்கினார். சோமாக்கிட்டு அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போயின்னு சொல்லிட்டு அவனை எடுத்து போயிட்டான். ஆனால் இந்த வார்த்தை சொல்லப்பட்ட இடம் எங்கன்னா தேவாலயத்தில். அவனை மறுபடியும் தேவாலயத்தை கண்டு, அதாவது அவன் சோமாக்கப்பட்ட பின்பு நிறைய பேர் ஆலயத்துக்கு வர்றதில்லை. சோமாக்கப்பட்ட நிறைய பேர் ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. இவன் ஆலயத்துக்கு வந்திருக்கிறான். வந்த உடனே இயேசு அவன் பார்க்குறார். ஒரு சந்தோஷமாகி, நீ சொஸ்தமானாய், என்ன நீ உனக்கெல்லாம் கரெக்டாகிட்டு நீ சுத்தமாக இருக்கிறாய், நீ சொஸ்தமானாய், இனி ஒன்றும் கேடு உனக்கு உண்டாகபடிக்கு என்ன செய்யாத, பாவம் செய்யாத என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு சொன்னதை பார்க்குறோம். இது ஒரு அன்பின் எச்சரிக்கையாக கூட வைத்துக் கொள்ளலாம். இல்லைன்னா அன்பானவ ஒரு வேண்டுகோளாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. கேடு அதிக கேடு உண்டாகாதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி கர்த்தர் அங்கே சொல்கிறத இயேசு அங்கே அந்த சொஸ்தமான மனுஷனை சொல்லதா சொல்லி பார்க்குறோம். இந்த வார்த்தையை நீங்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். இங்கே இயேசு சொன்ன ஆள் யார் அப்படின்னா, ஒரு சொஸ்தமான ஆள்கிட்ட போய் இனி பாவம் செய்யாதே, பாவம் செஞ்சு உனக்கு என்ன உண்டாயிரும், கேடு அதிக கேடு உண்டாயிரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒஸ்டாக மோசம் போயிருவேன் பார்த்துக்கோ என்று சொல்லி பார்க்குறோம். இன்னொரு இடத்துல இயேசு சொன்ன அந்த வார்த்தையை பார்க்குறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிங்க. இங்கே கேடு உண்டாகாதபடி பாவம் செய்யாத சொன்ன இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு பாவியான ஒரு ஸ்திரீக்கு சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு பேச்சார ஸ்திரீக்கு சொன்ன வார்த்தை என்ன சொல்லி பார்க்கலாம். நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாத என்றார். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த இங்கே அந்த சொஸ்தமான ஆள்கிட்டையும் தேவன் இயேசு சொன்னார், பாவம் செய்யாத, உனக்கு கேடு உண்டாகாதபடிக்கு பாவம் அதிக கேடு உண்டாகாதபடிக்கு பாவம் செய்யாதுன்னு சொன்னார். ஆனால் இந்த விவசாயஸ்திரி இந்த பாவியாஸ்திரி சொன்ன வார்த்தை என்ன, வெறும் பாவம் செய்யாதை மாத்திரம் தான் சொன்னார்.
இந்த ரெண்டு கான்வர்சேஷன்லையும் ஒரு அர்த்தம் இருக்குது. எப்படின்னா, இந்த கேடுங்கிற வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அர்த்தம். நான் சொன்னல சத்திய வேதாந்த பிரகாரமாக இந்த கேடுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த 2 வசனத்தை நீங்கள் தியானிச்சீங்கன்னா இதிலிருந்து ஒரு அர்த்தம் வெளிப்படுறதை நீ பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இந்த பாவியான ஸ்திரீ பாவம் செய்தால் அவளுக்கு என்ன பேர் கொடுப்பாங்க? பாவி தான் கொடுப்பாங்க. ஏற்கனவே பாவி, அப்புறம் அவள் பாவம் செஞ்சுருக்கிறா, அதை விற்று அவளுக்கு என்ன சொல்லுவாங்க? சின்னர் அப்படின்னு தான் டைட்டில் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வியாதி உள்ள மனுஷன் சொத்தமான பின்பு அவன் பாவம் செஞ்சால் அவனுக்கு என்ன பேர் கொடுப்பாங்க? அவன் பாவம் செஞ்சால் பாவின்னு ஒன்று சொல்கிறது இல்லை, தானே கேடு உண்டாக்கின்னு சொல்லுவார். அப்படிங்கிறத இயேசு அங்கே சொல்லியிருக்கிறார். கர்த்தர் சொத்தம் உண்டாக இந்த ஸ்திரீக்கு இனி நீ பாவம் செய்யாதே, உனக்கு அதிகம் கேடு உண்டாகும்படி பாவம் செய்யாதேன்னு சொல்லி இயேசு சொல்லலை. ஏன்னா அவள் பாவத்தில் இருக்கிறாள். அவளை ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? பாவத்திலேருந்து அவளை என்ன ஸ்டாப் பண்ண செய்யணும். ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும்? இனி பாவம் செய்யாதபடி, இனி கேடு உண்டாதபடி பாவம் செய்யாத எப்படி சொல்ல வேண்டும். இங்கே அந்த சோர்வின உள்ளவனுக்கு அவன் சொஸ்தமாயிட்டான், இனி அவனுக்கு மேற்கொள்ளும் கேடு உண்டாதபடிக்கு பாவம் செய்யாதே என்று சொல்லி சொன்னான். 2 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எப்படின்னா, பாவம் செய்த ஆட்களை பாவம் செய்யாதுன்னு சொல்லி இயேசு நிப்பாட்டினார். ஆனால் பாவம் செய்து பாவத்திட்டு விட்டு சுத்தமான பின்பு, ஒரு ஆள் சுத்தமான பின்பு மறுபடியும் பாவம் செய்யாதுன்னு சொல்லாதபடிக்கு என்ன செஞ்சார்? கேடு உண்டாதபடிக்கு பாவம் என்ன செய்யாதே என்று சொல்லி சொன்னார். கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. அப்போ இந்த 2 வசனம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு பாவிக்கு சொல்லப்படுற வார்த்தை பாவம் செய்யாதே, ஒரு சுத்தமான மனுஷனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை கேடு உண்டாகும்படி பாவம் செய்யாதே. இப்போ புரிஞ்சிச்சா? 2 டயலாகும் வித்தியாசம். ஒரு பாவிக்கு சொல்லப்படுற வார்த்தை என்ன சொல்லணும்? முதல்ல என்ன சொல்லணும்? பாவம் செய்யாத என்று சொல்லணும். அவன் மறுபடியும் பாவம் செய்யாமல் இருந்து சுத்தமாயிட்டான் பரிசுத்தமாயிட்டான் அப்படின்னா அவனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? வெறும் பாவம் செய்யணும்னு சொல்லக்கூடாது. இனி உனக்கு கேடு உண்டாகாதபடிக்கு பாவம் செய்யாதே என்று சொல்லி சொல்ல வேண்டும். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. அப்போ இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா, இந்த அதாவது கேடு உண்டாகாதபடிக்கு நீ பாவம் செய்யாதே என்று யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா, சொஸ்தமான ஒருத்தருக்கு சொல்லப்பட்டது, சுத்தமான ஒருத்தருக்கு சொல்லப்பட்டது, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு சொல்லப்பட்டது, பரிசுத்தமான ஒரு மனுஷனுக்கு சொல்லப்பட்டது, நீதிமான ஆக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் பாவம் செய்யாதங்கிற வெறும் வார்த்தை மட்டும் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பாவிக்கு சொல்லப்பட்டது, பாவத்திலே மூடி இருக்க ஆட்களுக்கு சொல்லப்பட்டது. அவன் வெளியே வர முடியாது பாவம் செய்யாதே என்று சொல்லப்பட்டது. ஆனால் இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது? இனி கேடு உண்டாகாதபடிக்கு பாவம் செய்ய சொன்னது யாருக்குன்னா, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு சொல்லப்பட்டவா. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம்னா 2 வார்த்தைகள் அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ ரட்சிக்கப்பட்ட நாம், இயேசு கிறிஸ்துவினால் நீதிமாக்கப்பட்ட நாம், நம்ம சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? இனி பாவம் செய்தால் நமக்கு என்ன உண்டாகும்? கேடு உண்டாகும். ஹல்லேலூயா. அப்போ இந்த கேடு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த 2 கான்வர்சேஷன் புரிஞ்சுக்கிற அர்த்தத்தை நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, கேடுங்கிற வார்த்தை ஒரு நல்லவனுக்கு சொல்லப்படுற வார்த்தை தான் என்னது? இந்த உபதேசமா. அதாவது இன்னும் சொல்லப்போனால் கேடு வார்த்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சத்திய வேதாந்த கேடு அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு நல்லவன், ஒரு சுத்தமாக்கப்பட்டவன், ஒரு ரட்சிக்கப்பட்டவன், ஒரு சுத்தமாக்கப்பட்டவன் பாவம் செஞ்சால் அவன் என்ன சொல்லலாம்? கேடு உடனே அவனை சொல்லலாம். அவனை இனிமேல் நம்ம என்ன சொல்ல மாட்டோம்? ஒரு ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்தால் பாவி கிடையாதுங்க. ஒரு நீதிமான பாவம் செஞ்சால் அவன் பாவின்னு சொல்லக்கூடாது. அவன் என்ன சொல்லணும்? கேடு உள்ளவன் சொல்லிக்கணும். தேவனுக்கு சோத்திரம் உண்டா. இது அர்த்தம் அதுதான். அதாவது தமிழில் இங்கிலீஷில் சொல்ல போனால் ஒஸ்ட் மேன் தான் சொல்லணும். அந்த ஸ்திரீயை நீங்கள் சின்னன்னு அழைக்கலாம், ஏன்னா அவன் பாவத்திலே இருக்கிறான். இங்கே சொஸ்தமாகப்பட்டவன் இவன் மறுபடியும் கேடு உண்டாக பாவம் செஞ்சானா இவனை சின்னன்னு சொல்ல. அப்படி என்ன சொல்லணும் தெரியுமா? என்ன சொல்லணும்? ஒஸ்ட் மேன் அப்படிதான் சொல்லணும். தேவனுக்கு சோத்திரம் உண்டா. மோசம் போக்குற மனுஷன், மோசம் தன்னால போக்கி கொண்டிருக்கிறான், குட்டிச்சவராக்கிட்டு இருக்கான், நல்ல சோத்தை அவன் வீணாக்கி கொண்டிருக்கிறான், நல்ல கொடுத்த ராஜ்யத்தையே அவன் என்ன செய்யறான்? பேஸ் பண்ணி கொண்டிருக்கிறான், கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டுறான். கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு இருக்கான், கர்த்தர் கொடுத்த பரிசுத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டுறான் என்று தான் அவனை சொல்ல வேண்டும். கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. அப்போ இந்த 2 வருஷம் கம்பேர் பண்ணுறது என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட மனுஷன் பாவம் செய்தால் அவன் தனக்கு தானே கேடு உண்டாக்கி கொள்ளான்னு சொல்லி அர்த்தம். தேவனை நல்லா புரிஞ்சிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவன், விடுதலை பெற்றவன், சோகமாக்கப்பட்டவன் பாவம் செய்தால் அவன் தன்னைத்தானே கேடு உண்டாக்கக்கூடிய செய்யறான்னு சொல்லி அர்த்தம். தன்னை காயப்படுத்துகிறான்னு சொல்லி அர்த்தம். தனக்கு மோசம் போகிற ஒரு காரியம் செய்து விட்டான்னு சொல்லி அர்த்தம்.
தன்னை குட்டிச்சவர் ஆக்கி கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். கர்த்தர் ரட்சிப்பை வேஸ்ட் பண்ணுறான்னு சொல்லி அர்த்தம். ஆனால் பாவம் செய்கிறவன் மறுபடியும் பாவம் செய்து கொண்டிருந்தானா அவனை பாவி என்று தான் நம்ம சொல்லுவோம். தேவனுடைய சோத்திரம் உண்டாக. அப்போ நம்ம இதில் புரிஞ்சுக்கிற காரியம் என்ன? நாமெல்லாம் ரசிக்கப்பட்டவர்கள், நாம் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், நாம் தேவனுடைய விசுவாசி, தேவன் மேல் விசுவாசம் வைத்து விசுவாசி ஆனவர்கள், கர்த்தருடைய மகாபிரத்தினால் இயேசு ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டவர்கள், நாம் சுத்தமானவர்கள், நாம் நீதிமானவர்கள். இனிமே நாம் பாவம் செய்தோமானால், பாவத்துக்கு மேல் பாவம் செய்தோமானால் நாம் கேடு உள்ளவர்கள் சொல்லி அர்த்தம். நம்மளை நாம் மோசம் வைக்க கொண்டிருக்கிறோம் சொல்லி அர்த்தம். நம்மளை ஒஸ்ட்மேன் சொல்லிக்கத்தக்கதாக ஒரு டைட்டிலை நமக்குள்ளே உண்டாக்குகிறேன்னு சொல்லி அர்த்தம். குறிப்பா நம்மளை நாமளே குட்டிச்சவராக்கி கொண்டிருக்கிறோம் சரி அர்த்தம். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம், செல்லா காசு ஆக்கிட்டு சொல்லணும். செல்லா காசுனா புரியுங்கள, திடீர்னு ஒரு நாள் மோடி இந்த பணம் செல்லாதுன்ற வீட்டில் 2000 என்ன போயிட்டாரு? ஆல்ரெடி 2000 மதிப்புள்ள ஒரு பேப்பரு இப்போ என்ன மாதிரி ஆல்ரெடி பேப்பர் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் சில இடத்துல ரசிக்கப்பட்ட மனுஷன், நீதிமானப்பட்ட மனுஷன், உழைத்து ஊப்படுத்த மனுஷன் பாவம் செய்யும்போது அவன் என்ன மாறிடுவான்? செல்லா காசாக இன்வேலிடாக மாறிடுவான், ஒஸ்ட்டாக மாறிடுவான், மோசம் போக்குற மனுஷனாக மாறிடுவான். இதெல்லாம் வேதாந்த பிரகாரம் கேடுகிற அர்த்தத்தில் நம்ம பார்க்குறோம். கேடுகிற வார்த்தைக்கு அர்த்தம் உள்ளதாக பார்க்குறோம். அப்போ இங்கே யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா, ஒரு நல்லவன், ஒரு சுத்தமாக்கப்பட்டவன் பாவம் செஞ்சால் அவன் தான் கேடுன்னு அர்த்தம். அந்த செயல்படுறது கேடு. ஒரு பாவி பாவம் செஞ்சால் அதை கேடு சொல்லப்படுறான். அவனை பாவம் செய்யாதுன்னு சொல்ல போகிறோம் இயேசு வார்த்தை பிரகாரமாய். ஆனால் ஒரு நல்லவன் ஒரு பாவம் செஞ்சால் அவன் கேடு உள்ளாக்கிறான் என்று சொல்ல வேண்டும். அவன் கேடு உள்ளாத மேற்கொண்டு கேடு அவனுக்கு வராதபடிக்கு அவன் பாவம் செய்யாதே என்று சொல்ல வேண்டும். தேவனுடைய பசாம் சோத்திரம் உண்டாதாக. இப்படி கேடுங்கிற வார்த்தைக்கு நம்ம சத்திய வேதாத்திலிருந்து அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளும். தேவனுடைய பசாம் சோத்திரம் உண்டாதாக. இப்போ வாசிக்கலாம். இதே வார்த்தை தான் இப்போ பேதுரு சொல்கிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20 வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20 வாசிக்கலாம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவினாலே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள், அசுத்தங்களின் தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டால், உலகத்தில் அசுத்தத்தில் தப்பினவர்கள் மறுபடியும் அதில் சிக்கிக் கொண்டால், ஜெயிக்கப்பட்டால் அவருடைய முன்னிலைமையிலும் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையோடும் கேடு உள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிக்கப்பட்ட நீங்கள், உலகத்தை அசுத்தத்திலிருந்து தப்பினவர்கள் நீங்கள், அதனாலே நீங்கள் ஜெயிக்கப்பட்டீங்கன்னா உங்கள் நிலைமை இப்போ என்னவாக இருக்கும்? அதிக கேடு உள்ளதாக இருக்கும். அதனால தான் இயேசு சாங்க என்ன சொன்னார்? இனி பாவம் செய்யாத, அதிக கேடு உனக்கு வரேன். நீ சுத்தமாயிட்டா, நீ பெட்டர் ஆகிட்டா, இப்போ பெஸ்ட் ஆகிட்டா, குட் ஆகிட்டா. இனிமேல் அவனா நீக்கு வரும் நீ பாவம் செஞ்சாலும் நீ கேடுள்ளதாக மாறி போயிடுவாய். உன் நிலைமை இப்போ என்னவாக இருக்கும்? மோசமாக இருக்கும். அப்போ கேடு நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பும் நாம் பாவம் செய்தோமானால் நமக்குள்ள பேர் என்னது? கேடு உள்ளன்னு சொல்லி அர்த்தம். அந்த கேடு என்ன கொண்டு விடும்? நம்ம நிலைமை என்ன செய்யும்? இன்னும் மோசமாக்கி விடும், குட்டிச்சவரை ஆக்கிவிடும், செல்லா காசாக ஆக்கிவிடும், மோசம் போக்குறவளை ஆக்கிவிடும். தேவனுடைய சோத்திரம் உள்ளதாக. அதனால இனி பாவம் செய்யக்கூடாதுங்கிற வார்த்தையை நம்ம அதிகமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நமக்குள்ளே கேடு உண்டாக்குற ஒரு சம்பவத்தை உண்டாக்குறது, நமக்குள்ளே நம்ம காரியத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சம்பவத்தை உண்டாக்குறது, நமக்குரிய நம்முடைய ரசனையை, நம்முடைய வளர்ச்சியை, நம்முடைய அதிகாரத்தை, நம்முடைய உயரத்தை அதை கெடுத்து குட்டிச்சவராக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்குது. இது பேது அருமையாக சொல்லிவிட்டார். பிற்பாடு சொல்கிறாரு பாருங்க, அது ஒரு பழமொழி சொல்கிறார். உலகத்தில் அடுத்த வாசிங்க, அடுத்த 2 வசனம் வாசிங்க. 21. அவங்க பாருங்க, எல்லாம் அறிஞ்சிட்டு நீதியை அறிஞ்சிட்டாங்க, எல்லாரும் பார்த்து தன் பசுத்த மார்க்கத்தை விட்டு போயிட்டா. அது அவன் பாவியிலே இருந்திருக்கலாம், சுத்தமாகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனம், நாய் தன் கக்கினது திங்கவும், கழுவப்பட்ட பண்ணி மறுபடியும் சேத்துல புரண்டது போலவும் என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழி அங்கே என்ன இது சம்பவித்தது. அப்போ பாருங்க, ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் பாவம் செய்தா அவன் கேடுன்னு சொல்லி அர்த்தம். அப்புறம் உலக பழமொழி வந்து அங்கே சொல்கிறார் என்ன அப்படின்னா, நாய் தன் கக்கினதே திங்கிறதுக்கு அர்த்தங்கிறார். இன்னும் பாருங்க, கழுவப்பட்ட பண்ணியை கொண்டு நடு வீட்டில் வச்சுட்டு மறுபடியும் வச்சாலாம் சேட்டில் மறுபடியும் போயிடுச்சு அது பொருளும். அந்த மாதிரி அதுக்கு
ஈடாகும் என்று சொல்லி அங்கே பேதுரு உலக பழமொழின்னு சொல்லி அங்கே காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போ நீதியை நீங்கள் அறிந்த பின்பும் பரிசுத்தத்தை நீங்கள் பெற்ற பின்பும் சுத்தம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் உலக அசுத்தங்கள்லேருந்து நீங்களாக்கப்பட்ட கூட நீங்கள் மறுபடியும் பாவம் செய்து ஆனால் அதிக கேடு உள்ளதாக நீங்கள் காணப்படுவீர்கள். கேடு உள்ளன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பட்டம் உண்டு. அது மாத்திரமில்லை, அப்போ அவரோட ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா முன்னிலைமையோடு இப்போ என்னவாக இருக்கும், ரொம்ப மோசமானதாக இருக்கும். அது பண்ணி கழுவி மறுபடியும் பண்ணி கழுவப்பட்ட பண்ணி மறுபடியும் சேத்துல புரண்ட கதையாக இருக்கும். நாய் தன் கக்குனதையே திரும்ப தின்னுற கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்து கொள்கிறோம். தேவ வசனம் சோத்திரம் இல்லாதாக. ஆகையினால கேடுங்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு நல்லவன் பாவம் செய்தால் அவனுக்கு அதுதான் அது கேடுங்கிற அர்த்தம். ஒரு நல்லவன் பாவம் செய்தால், ஒரு சுத்தமாட்டவங்க பாவம் செய்தால், ஒரு சுத்தமான பாவம் செய்தால் அதுதான் அவனுக்கு கேடுன்னு சொல்லி அர்த்தம். ஆகையினாலே அந்த கேடை நாம் ரசிக்கப்பட்ட நாம் செய்து நாம் கேடுன்னு சொல்லி பட்டம் பெறக்கூடாது. ஆகையினாலே இந்த கேடுங்கிற வார்த்தை உண்டாகாதபடிக்கு, இந்த கேடு நாம் செய்யாதபடிக்கு நாம் கவனமாக காத்துக்கொள்ளணும்னு சொல்லி தேவன் நாட்கள் மத்தியிலே திருவிழம் பற்றுகிறார். கத்திரவசாம் சோத்திரம் உண்டாக. இதுதான் கேடோட அர்த்தம். இது முன்னுரையாக பார்க்குறோம். இப்போ ஒரு 7 விதமான கேடுகளை நம்ம அறியாமையே நம்ம உண்டாக்குகிறோம். வாசிக்கலாம், வேகமாக வாசிக்கலாம். முதல்ல 2 பேதுரு 3:14 ஒரு வாசிக்கலாம். 2 பேதுரு 3:16 வாசிங்க. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் 3:14 வாசிங்க. 16 வாசிக்கிறீங்களோ? அதான் பவுல் பேசியிருக்கார். ரைட், சொல்லுங்க. அப்போஸ்தலர் பவுல் பத்திக்கு சொல்றார் பேதுரு. ஆமா, சில காரியங்கள் அறியதாக இருக்குது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளும் புரட்டுறாங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் சொல்ற உபதேசத்தையும் வேத வாக்கியங்களும் என்ன செய்கிறார்கள்? மற்றவர்கள் புரட்டுற போல இவர்களும் புரட்டுறார்கள் என்று சொல்லி பேதுரு சொல்கிறார். இது என்ன தெரியுமா? அந்த வேத வசனம் புரட்டுற என்ன உண்டாகுதான்? அதிக தனக்கு கேடு உண்டாக்குறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம எப்படி நம்ம கேடு உண்டாக்கிறோம் அப்படின்னு, நம்ம பாவம் செய்யாதேன்னு சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த பாவம் கண்களிச்சு பாவம், இந்த பாவம் அந்த பாவம் தான், குடிக்கிற பாவம் இந்த பாவம் நினச்சிட்டு இருக்கோம். பாருங்கள், வசந்த புரட்டுனாலே இருந்தது ஒரு விதமான பாவம் தான். அது நமக்கு என்ன செய்யுது? கேடு உண்டாக்குறது. இது ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறோம் பாருங்க. அது ஒரு ஹியூமர் சென்ஸாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அதாவது ஒருத்தர் போய் கடையில் போய் கல்யாணம் ஸ்வீட் சாப்பிட்டாங்க. என்ன அவர் சொன்னாங்க, என்னையா நீங்கள் சுகர் உள்ள வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்வீட் சாப்பிட்டீங்க, அதான் நிறைவான வரும்போது குறைவான குறைந்து போகும் அப்படின்னாராம். நிறைய ஸ்வீட் சாப்பிட்டா அது இந்த சுகர் இறந்தப்போ என்னவா வருமா? வருவான். வசந்த் எப்படி புரட்டுறாங்க பாருங்கள். இன்னும் புரிய முடியும்னா சொல்கிறேன் பாருங்க. ஆபிரகாம் தன் இனத்தில் பெண் கொண்டான், அதுக்காக எலியேசரை போக சொன்னார். அப்படின்னா இவங்க உடனே இனத்தில் பொண்ணு கொண்டான்னு எல்லா பேர் தன்னோட கம்யூனிட்டியில் பொண்ணு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அதே சொன்னார், இல்லை நாம் அந்த இனமா? அவர் சொன்னது என்ன? ரட்சிக்கப்பட்ட ஜனத்திலே ரட்சிக்கப்பட்ட, அதாவது என்னோடய மற்ற ஆட்கள்லாம் என் கூட பிறந்த மற்றவங்க என்னவா இருக்கிறாங்க? ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. நீ போய் இப்படி சகோதரிகிட்ட போய் என்ன செஞ்சிடு, போய் என்ன செய்கிற, என்னை பெண் கொள்ளுதா அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி விட்டார். யார்? எலியேசரை. ஈசாக்கு பெண் பார்க்க முடியாது, தன் இனத்தில் பெண் கொண்டான்னு சொல்ல அர்த்தம் என்ன? இனத்தில் பெண் பார்க்க முடியாது அனுப்பிச்சான் அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு ஈக்குவலாக கொண்டு போகணும்னு சொன்னார் தவிர அவரோட கம்யூனிட்டி அவர் சொல்ல. இந்த வசனத்தை இவங்க புரட்டி இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? அவங்க கம்யூனிட்டிலேயே அவங்க பெண் பார்த்துக்கிறாங்க. அதாவது நம்ம கம்யூனிட்டிலேயே நம்ம ஆட்கள்லேயே ஏதாவது பெண்ணு நமக்கு ஆவிக்கிற பெண்ணாக கிடைச்சினா செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த வசனத்தை வச்சு அப்படி வசனத்தை புரட்டி செஞ்சாங்க, அது பாவம். அது உங்களுக்குள்ளே என்னது? கேடாக்கி கொள்கிற ஒரு சம்பவம். வசனம் எப்படி இருக்கேன்னு சொல்லி இன்னொரு உதாரணம் சொல்கிற பாருங்க. தாவீது 10 மனைவி வைத்து கொண்டான் அப்படின்றது. உடனே வசனம் பிடிச்சி நான் என்ன செய்யலாம்? மறுமணம் செய்து கொள்ளலாம். அவன் மியூசிக் வாசித்தா, நீ மியூசிக் வாசித்தியா? எத்தனை ஆளை வந்து கிளியர் பண்ணா, எத்தனை ராஜாவை கிளியர் பண்ணா. பெலிசர் கண்டெல்லாம் அரண்டு போயிடுவான். தாவீதை கண்டாலே பெலிசன் அரண்டு ஓடுறான். ஒரு கானானியரை இவங்க மோசையை கைப்பிடிக்கும் போது ஒரு 5 பேர் பெண்டிங் இருந்தாங்க. எபோசியர் ஒரு 5 பேர் எல்லாம் கொஞ்சம் அமோனியர்லாம் கொஞ்சம் பெண்டிங்கில் இருந்தாங்க. அந்த 5 பேர் சுத்தமாக வாஷ் அப் பண்ண ஒரே ராஜா யார்? தாவீது. அவன் 10 மனைவி வச்சுருந்தானா இவனு என்ன செஞ்சிருது? யாக்கோபு அக்கா தங்கச்சி 2 சேர்த்து கட்டிட்டான். ஆனால் நானும் அக்கா தங்கச்சி சேர்த்து கட்டலாம். வசனத்தை புரட்டி தன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார். கேடு உண்டாக்கி கொண்டிருக்கிறார். 7 வருஷம் சோத்திரம் இல்லாதாக
புதிய ஏற்பாட்டில் இப்படி வசனத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. வெளிப்படுத்தல பரலோகத்தில் பொன் வீதியாக இருக்கான். அதனால் நாமெல்லாம் பெண்கள், நாங்களாம் என்ன சொல்ல, பெண்கள் ஆகிய நாங்களாம் பொண்ணை அணிந்து கொள்ளலாம், பொண்ணை அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லி கொண்டார்கள். அப்படி நீ பரலோகத்தில் நீ வந்து பொண்ணெலாம் போட போகிற, அதனால் இங்கேருந்தே பொண்ணை போட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஊழியம் பண்ணுற அப்படி சொன்னார். ஒரு ஊழியர் விளக்கம் சொல்கிறார். அதனால் நம்ம அங்கே போய் பொண்ணு எப்படி போடுறது, இங்கே ப்ராக்டிஸ் இல்லாமல் இங்கேருந்தே ப்ராக்டிஸ் போட்டு போகணும். அப்படி நீ சரியான நாள் புதைக்கும் போது பொண்ணோட போத, ஒரு 10 கோடி செயினோட போட்டு போத, பரலோகத்தில் எந்திக்கும் போது பொண்ணோட எந்திப்பில்ல. இங்கே கிடைக்கிற பெண்ணு தான், இங்கே கிடைக்கிற பொண்ணு தான் பரலோகம் கிடையாது. பரலோகத்தை உனக்கு கிஃப்டாக பொண்ணு கொடுக்க போகுது. ஒரு கோல்டு பரலோகத்தை கிஃப்டாக கொடுக்க போகிறேன் தவிர இங்கேருந்து வாங்கிட்டு போன அர்த்தம் கிடையாது. இங்கேருந்து போட்டு ட்ரைனிங் எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. சர்டிஃபிகேட் கேட்க போகிறாரா? ஏன் இப்படி வசந்த புரட்டுறீங்க? நகை போடனா போட்டுக்கோ, போடாதா போட்டுக்கோ. அதுக்காக இந்த வசந்தை வச்சு தான் நகை போடுறேன், இந்த வசந்தை வச்சு தான் நகை எடுக்கிறேன். இந்த கதை கட்டுற வேலைலாம் வேண்டாம், இந்த கம்பி கட்டுற வேலைலாம் வேண்டாம். என்ன நான் நகை போட்டனால என்ன உண்டாகுன்னு நமக்கு தெரியும், நகை போடலனால என்ன உண்டாகும் நமக்கு தெரியும். தேவ வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒருவனுக்கு ஒரு தீங்கு அப்போஸ்தலர் பவுல் எழுதியிருக்கிறார். நான் அடிக்கடி யோசிப்பேன், ஆதாமுக்கு ஏற்ற துணை உண்டாகும். மனுஷன் தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல, அப்படி தேவன் சொன்னார் இல்லையா? மனுஷன் தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணை உண்டாகும். துணைகளைன்னு இருக்கா? இல்லை, அப்படிதானே? ஒய்ஃப்ஸ்ன்னு இருக்கா? ஒய்ஃப் தான். சார் பார்ட்னர் தான், பார்ட்னர்ஸ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரைட்டு. அப்போ ஆதாம் ஏவாவை போலயே அவர் வந்து அலங்காரம் பண்ணாமே அவங்க இருந்தாங்க. இப்போ நம்மளும் அதே மாதிரி அலங்காரம் பண்ணாமல் இருக்கிறோம். அப்போ ஆதாம் ஏவா தேவசாயிகளாக இருந்தாங்க. அப்போ நாம் நகை போடாமல் இருக்கிற காரணம் என்னென்னா, அந்த தேவசாய்க்கு ஒப்பாக இருக்கிறதுக்காக நான் நகை போடுறத தவிர மற்றபடி நம்ம வேறு எந்த காரணத்துக்காக நகை போட சொல்ல முடியாது. ஏன் ஒருத்தர் கேட்டார், சரிங்க இப்போ நகை, அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நகை போடணும்னு சொன்னப்போ நாங்களும் ஆண்கள் நகை போடலாம்ல அப்படின்னு கேட்டேன். பெண்கள் நகை போடணும்னு உறுதியாக இருக்கிறீங்க அப்படி தானே? போடலாம், வசன பிரகாரம் சரி அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா புத்திரம் மோதிரம் கொடுத்துருக்கிறாரு. ஈசாக்கு மோதிரம் கொடுத்து தான் ரெபேக்கால் எடுத்துக்கொண்டான். இல்லை வசனம் இருக்கியா, வசனம் போடலாம், நகை போடலாம், வசனம் இருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ ஏன் ஆண்கள் நகை போட மாட்டேங்கிறீங்க? நீங்களும் மைண்ட் செட் போட்டு உட்காந்துக்கோங்க, இப்போ சபைக்கு வாங்க. போட மாட்டாங்க, பெண்கள் மட்டும்தான் அலங்கரிக்கமாக போடுறாங்க. சபையான்னு கேட்டார், நீங்கள் ஏன் போடலை அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஒரு மடத்தில் ஒரு சாமியார் இருக்கிறார், அவர் காவி ட்ரெஸ்ஸு போட்டிருந்தார். அப்போ அவருக்கு சீசன் என்ன போட்டிருப்பாங்க, காவி ட்ரெஸ் தான் போடுறார். ரைட்டு. அவருக்கு காலை என்ன உணவோ அதுதான் இவருக்கும் உணவு. ரைட்டு. அவர் கல்யாணமான இவருக்கும் கல்யாணமாக. அப்போது குரு எப்படியோ அப்படியே சீடர். எங்கள் இயேசு நகை போட மாட்டார், நானும் நகை போட மாட்டேன், நான் இயேசு சீடன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. உடனே அவர் இயேசு நகை போட உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. நகை போட்டால் உனக்கு தெரியுமா அப்படின்னு பேச்சே இல்லை. தேவவசனம் சோத்திரம் உண்டாக ஏதாவது வசனத்துக்கு புரட்டி கொண்டு இருக்கிறது. என்னை வரும்போது கேட்டாங்க, நான் இங்கே ஆரம்பிக்கும்போது என்ன கேட்டாங்க, அவர்கள் அங்கேருந்து என் அந்த மண்டலத்துக்கு போனது, அவர்கள் என்னுடையவர் இல்லாதனால அவர் பிரிந்து போனார்கள், அவர்கள் நம்முடையவர் இல்லாதனாலே பிரிந்து போனார்கள். அப்படி பேருந்து வசனத்தை எடுத்து காமிச்சு அந்த ஆள் என்கிட்ட பேசுகிறார். அதனால் நீங்களாம் பிரிஞ்சு போயிட்டீங்க போங்க அப்படின்னு அங்கே ஒரு ஆள் எனக்கு வழக்கம் கொடுத்தார். இந்த பைபிள் உனக்கு ஒரு வசனம் தான் தெரியுமா, இல்லை உங்கள் போதனை தான் சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு கேட்டேன் மொட்டையா. இல்லை என்ன அப்படின்னா, அவர்கள் தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக பர்னபாவையும் பவுலையும் பசுத்தாவியால் கை வைத்து செலுத்தி பிரித்து அனுப்பினார்கள். அது என்னையா அப்படின்னு, அது அந்த வசனம் தான் நான் இங்கே வந்தேன். உங்களுடையவர்கள் இல்லை சொல்லி நாங்கள் பிரிந்து வரல, நீங்களாம் நம்முடையவர்கள், ஒரே தான் கழுவப்பட்டார், நீங்களும் நம்முடையவர் தான். இந்த ஊழியத்தை செய்ய முடியாத ஜபம் பிரித்து அனுப்பிச்சா உங்கள் ஊழியத்தை கை வச்சு ஜெயிச்சு அனுப்பிச்சாரு அப்படின்னு. ஓ நீ அப்படி வரீங்களா, நான் எப்போ அப்படிதான் வரலாம் சத்தியத்து பிரகாரம் அப்படின்னு. வசந்த புரட்டி 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 போதனை சொல்லி கொடுத்து இன்னைக்கு விசுவாசிகள் எப்படி இருக்கா தெரியுமா? தன்னுடைய அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, தனக்கு சாதமாக வசனத்தை அர்த்தத்தை மாற்றிக் கொள்கிறார்கள். இது பெரிய டேஞ்சரஸ், கேடுள்ளதான். தன்னை குட்டிச்சாராக்கி கொள்ள விசுவாசப்பட்ட ஜனங்கள் தன் வசனத்தை நமக்கு தாறுமாறாக்கி கொண்டு அர்த்தத்தை தாறுமாறாக்கி கொண்டு தன்னை தவிர தன் ரட்சிப்பின் சோரை குட்டிச்சாராக்கி கொள்கிறார்கள். தயவுசெய்து இந்த விஷயம் ரொம்ப கவனமா இருங்க. ஒரு வசனத்தைப்படி நீங்கள் ஒரு காரியத்தில் நீ சரி அப்படின்னா 1க்கு 3 தடவை தியானம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த வசனம் இதுவா, இந்த வசனம் இதுவா அப்படின்னு தியானம் பண்ணுங்க. என்னை கடன்லேருந்து விடுதலை ஆகும்போது நான் பலவிதமான வசனம் சொல்லி ஜெபித்தேன், பலவிதமான வசனம் ஜெபித்தேன். ஆனால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன் அப்படி வரல, என்ன ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதத்தை பெருக்கும், அதை பெருக்கும், இதை பெருக்கும், நான் கடனை அடைப்பேன் அப்படிலாம் சொல்லி ஒன்றுமே ஒர்க் அவுட்டே ஆகலை.
அப்புறம் வெளியே சொன்ன வசனங்கள்லாம் வெளியே 4 பசங்க நான் டிவியில் அந்த யூடியூப்லாம் பார்ப்பேன். அதை வச்சு தான் அந்த கடன்களை போட்டு உள்ளே ஒர்க் அவுட்டே ஆகலை. இப்போ வசந்த நம்ம புரட்டி ஜெபிக்கிறோமோ அதான் செட் ஆகலையோ அப்படின்னு ஒன்றா விட்டுட்டேன். ஆண்டவரே ஒரே நாள் ஆவியானவரே பசுத்தவான்கள் ஜெபிக்கும்போது பலவீனமாக இருக்கும், என்ன ஜெபிக்க தெரியாமல் இருக்காங்க, இந்த கடனை விட்டு நீங்க முடியாது ஜெபிக்கிற வசனத்தா இல்லைன்னா நீரே பொழுது ஜெபியும். எனக்கு ஒன்றுமே தெரியாது, இது வெளியே வரணும். என்னென்ன ஒரே வார்த்தை கத்தை என்ன சொல்ல உணர்ந்து கொடுத்தாரு. அதுல எனக்கு விடுதலை உண்டாங்க. குமாரன் விடுதலாக்கட்டா நீ விடுதலாவே அப்படின்னு கத்த சொல்ல. ஹalleluya. அந்த வாசகத்தை ஜெபிச்சேன். ஆண்டவரே சித்தமானார் இந்த கடன் விஷயம் விடுதலை குமாரன் விடுதலாக்கினா தான் நான் என்ன வருமானம் கொடுத்தாலும் எனக்கு அது ஓட்டையாக வாய்ப்பு இருக்குது. என்ன வருமானம் கொடுத்தாலும் எனக்கு வட்டிக்காராத என் கடற்கரை சாப்பிட்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் குமாரன் விடுதலை மெய்யாவே நீ விடுதலை சொன்னாங்க. இந்த விடுதலை எனக்கு தான் கடன் வச்சு அதுதான் பொறுப்படாச்சு. ஹalleluya. அப்போ பாருங்க வெளியே வசந்த புரட்டி என்னையும் கொஞ்ச நாளாக அந்த கடனுக்குள்ள நிற்கிறதுக்காக வசந்த புரட்டி வச்சுட்டாங்க. என்ன வந்து சொன்னார், தப்பான போதனை வச்சார். தப்பான போதனை நான் எப்படி நான் சொல்கிறேன் எனக்கு தெரியல, நீங்கள் புரிஞ்சுங்க. கடன் வாங்குவது ஏசஸ் நமக்கு பெரிய அவர் கோடீஸ்வரர், ஒரே நாள் கடனை அடைச்சிடணும்னு சொன்னார். ஏசஸ் கோடீஸ்வரர் தான். ஆனால் அவர் எப்படி விதமாக அடைப்பான்னு நமக்கு சொன்னாரா எனக்கு தெரியுமா தெரியாது. கடன் வாங்க சொல்லி எனக்கு அந்த போதனை சொல்லி கொடுத்தார். ஏசஸ் கோடீஸ்வரர் தான். அவரோட உலகத்துல எல்லாமே அவரோட தான், எந்த மாற்றம் இல்லை. ஆனால் ஏசஸ் கடன் வாங்க சொன்னாரா? நீ கடன் வாங்க நான் அடைப்பேன்னு சொன்னாரா? இல்லை. போய் கடன் சிக்கி விட்டா விடுதலை அவன் சொன்னார். அப்படிதான் நம்ம போதிச்சிருக்கணும். கேட வசம் சூத்திரம் அந்த வசனத்தை புரட்டி தனக்குள்ள கேடு உண்டாக்க செய்து நமக்குரிய ரட்சிப்பு சவர் என்ன செய்யறாங்க, அவங்க முட்டி சவராக்கி போட்டிருக்காங்க. ஏழு வசம் சூத்திரம் உண்டாக அதனால் வசனத்தை புரட்டுதல் குறிப்பாக அது அர்த்தம் என்னன்னா, வசனத்தை தம்ம சாதமான விளக்கத்துக்காக தம்ம சாதமான அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அதைப்படி செய்கிறல் வசனத்தை புரட்டுறதுக்கு அடையாளமாகவும் அது நம்மளாமே மோசம் போக்குற அடையாளத்தை உண்டு கொண்டதாகவும் நம்மளாமே குட்டிச்சவராகக்கூடிய ஒரு காரியமாகும். தேவன் வசனம் சோத்திரம் உண்டாக அந்த வசனத்தை புரட்டு மூலமாக கேடு நமக்கு உண்டாகுன்னு சொல்லி இது மூலமாக அறிந்து கொள்கிறோம். தேவன் வசனம் சோத்திரம் உண்டாக. 2வது காரியம் லூக்கா 11ஆம் அதிகாரம் 26 வாசிக்கலாம், இல்லைன்னா மத்தேயு 12:45 கூட வாசிக்கலாம். ரெண்டு ஒரே வசனம் தான், வாசிங்க. மத்தேயு 12:45 வாசிங்க. வேகமாக வாசிங்க. திரும்பி போய் தண்ணீரும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டி கொண்டு வந்து உப்பு கொண்டு அங்கே குடியிருக்கும். அந்த மனுஷனுடைய முன்னிலைமையில் நம் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். தேவன் சோத்திரம்ல இங்கே ஒரு கேடு போடுங்க. எப்படின்னா, ஒருத்தர் சுத்தமான பின்பு தன் இதயத்தை சுத்தமான பின்பு அசுத்தாவை விரட்டின பின்பு அந்த சுத்தமுள்ள இடத்தை சத்தியத்தால் என்ன செய்ய வேண்டும், நிரப்ப வேண்டும். அப்படி நிரப்பலன்னா அது உங்களுக்கு கேடு உண்டாகும். ஏன்னா இப்போ போய் திருப்பி 4 ஆவிகளை கூட்டு வந்துச்சு வச்சுக்கோங்க, இன்னும் உங்கள் நிலைமை என்னவா இருக்கும், கேடு விடாது. அதாவது இந்த வார்த்தையை அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். எப்படின்னா, நீங்கள் ஒரு பாவத்தை விட்டுட்டீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக ரீப்ளேஸாக ஒரு நற்கிரியை நீங்கள் செய்யலாம். நீங்கள் பாவத்தை விட்டுட்டீங்கன்னா அது ஈக்குவலாக என்ன செய்யணும், ஒரு நன்மைகளை செய்ய வேண்டும். அதாவது அசுத்தமான காரியத்தை நீங்கள் ஒன்று விட்டு விட்டீங்கன்னா சுத்தமான காரியங்களை ஈக்குவலாக செஞ்சால் தான் அந்த இடம் என்னவோ நிரப்பப்படும், சுத்தத்தால் நிரப்பப்படும். இல்லைன்னா அந்த இடத்துல எம்டியாக விட்டீங்கன்னா மறுபடியும் அந்த ஆவி உங்களை தாக்கி பெருக்கலாக காணப்படும். தேவன் சோத்திரம்காக இப்போ கேடு உள்ளதாக காணப்படும். அப்போ என்னன்னா, நீங்கள் ஒரு காரியத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு காரியத்தை சுத்தம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதை மறுபடியும் அந்த இடத்தை நிரப்பத்தக்கதாக மறுபடியும் சுத்தமான காரியங்களாக நீங்கள் செய்யணும், நிரப்ப வேண்டும். இது எப்படி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்க பாருங்க. நான் அடிக்கடி இந்த சாட்சி சொல்லியிருக்கேன். நான் ராத்திரி ரொம்ப சினிமா பார்ப்பேன் டிவியில். அப்போ ஒரு நாள் பெரிய இடம் அறிக்கை செய்து விட்டு விட்டேன் ஊழிய மாநாட்டில். அப்புறம் எனக்கு அதில் விடுதலை உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் அதே நேரத்தில் நான் 1 மணி நேரம் 2 மணி படுக்கிறனால அந்த டிவி பார்த்து பழக்கம் என்ன அப்படி தாக்கி கொண்டுச்சு. என்ன பண்ணலாம் மாற்றலாம், இல்லை அறிக்கை செஞ்சு விட்டுட்டேன், ஏன் மறுபடியும் தாக்குதுன்னு யோசித்து கொண்டே இருந்தேன். அப்போ கரெக்டாக தான் எனக்கு வசந்த காமிச்சாங்க, நீ சுத்தமாயிட்ட, ஆனால் நீ அதை என்ன செய்யலை, நற்கிரினாலேயோ நன்மையினாலேயோ பசுத்தாலும் நீ இப்போ அதை நிரப்பலை, அதனால இப்போ ரொம்ப தாக்குது அப்படின்னு. அப்போ என்ன செஞ்சு இந்த நேரத்தில் மறுபடியும் என்ன செஞ்ச உடனே அது எந்த சுத்தமாச்சோ அந்த இடத்துல வசந்தான் நிரப்பிக்கொள்ளன்னு சொல்லி கற்று சொன்னார். உடனே என்ன பண்ணுறோமோ அந்த டிவி பார்க்க நேரம் வரும்னா பெரிய மெசேஜ் போட்டு காது போட்டு ராத்திரி போட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். 7 வருஷம் சோத்திரம் உண்டாதாக எனக்கு 1 மணிக்கு தூக்க கண்ணாசம் அப்படி படுத்துறேன். இல்லை உங்களுக்கு அப்படி ஒரு பழக்கம் ராத்திரி இருந்துச்சு, வேறு ஏதாவது ஒரு பழக்கம் இருந்துச்சு, அப்படி அதை விட்டுட்டீங்க அப்படின்னா விட்டுட்டு அப்படி படுத்துறாங்க, ஆட்டி எடுத்துருவோங்கள. இந்த ஆட்டுக்கு என்னவாக இருக்கும், முன்னிலைமையோட மோசமானதாக கேடு உள்ளதாக வேறு பாவத்தை செய்ய போயிடுவீங்க. ஒரு பாவத்தை ரிலீஸ் ஆகி செஞ்சுருவீங்க, வேறு பாவத்தை செய்வீங்க. அப்போ என்ன செய்யணும், அதுக்கு ஈக்குவலாக பேலன்ஸ்டாக ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய காரியத்தை செய்யுங்க. உடனே புஸ்தகத்தை படிங்க, ஒரு விளக்கத்தை படிங்க, ஒரு
நன்மையான காரியங்களை பற்றி பேசுங்க, யார்கிட்ட நல்ல ஆட்களை பற்றி பேசுங்க. எப்படியும் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பாவத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு நன்மையான காரியத்தை நிரப்பி செய்யுங்க. டிவி பார்க்குறதுன்னு சொல்லுவோம், மொபைலில் பார்க்காதீங்க, மொபைல் சொல்லுவோம். நீங்கள் சொன்னபடியே கீப் பண்ணி பார்க்காம இருப்பீங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும் இடத்துல ஒரு வசனம் படிக்கிறதுலையோ, ஒரு ஜபம் பண்ணுறதுலையோ, ஒரு வேத வசனம் வாசத்துலையோ, ஒரு அர்த்தம் கொடுக்குறோம், தியானிக்க ஈடுபட வேண்டும். இல்லைன்னு சொன்னால் இப்போ அது மாதிரி உங்களுக்கு என்ன உண்டாயிரும், இன்னும் கேடு உண்டாயிரும். தேவவசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. ஆகினால நீங்கள் சுத்தம் செய்யப்பட்ட நீங்கள் மறுபடியும் சுத்தமான காரியத்தை நிரப்பவில்லை என்று சொன்னால் மறுபடியும் அசுத்தாவின் கேடுதல் அங்கே உண்டாக வாய்ப்பு இருக்குது. தேவவசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. ஆகையினால் சுத்தம் செய்கிற அந்த இடத்தை மறுபடியும் ஆவிக்குரிய காரியத்தினாலே கனியினாலே அதை நிரப்புங்கள். நிரப்ப விட்டுட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு கேடு பின்னவா இருக்கும், அதிகம் உள்ளாகும். நீங்களே உங்களுக்கு குட்டிச்சவராக்கக்கூடிய ஒரு காரியமும் உண்டாது. தேவவசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. ஒரு ஐயா அப்படி ஒரு விளக்கம் சொன்னாங்க, பெரியா உங்களுக்கு ரொம்ப அப்படியே கஷ்டமாக இருக்குது, பாவமாக இருக்குது, இச்சையாக இருக்குது அப்படின்னு மறுபடியும் தோணுச்சு அப்படின்னா ஒன்றுமே யோசிக்காதீங்க. அந்த நேரத்தில் மெடிசன் டபால் போய் சுவிசேஷத்துக்கு விளாண்டுச்சு அப்படின்னா பெரிய ஒரு நாள் உண்மையிலே சொன்னாங்க. ரொம்ப அப்படியே மதப்பாக இருக்குது, போகல அங்கேயும் போகல இச்சையாக இருக்குது, எதை பார்த்தா இப்படி புறம்புல ஒன்றுமே பண்ணாத. ஜபம் பண்ண தோணாது, தூக்கவும் வர தோணாது, ஏதாவது தோணும். இந்த நேரத்தில் நீ விட்டுட்டீங்கன்னா யாரையாவது போக முடியும், யாரையாவது தட்டி விட்டுருவேன், குழப்பம் உண்டாக்கிடுவேன். அதனால் பேசாமல் இந்த மாதிரி என்ன செஞ்சிரு, சுவிசேஷம் யாருக்கா போய் இயேசு போய் சொல்லு, இயேசு நாமத்தை சொல்லிட்டு வா, தப்பிச்சேன். அதிக கேள்விகள் ஆகாதபடிக்கு அந்த இடத்த என்ன செஞ்சிடணும், நீ எந்த பாவத்தை விட்டியோ அந்த நேரத்துக்கு எந்த பாவத்தை விட்டியோ, எந்த கெட்ட நேரத்தை விட்டியோ, அது எந்த கெட்ட செயலை விட்டியோ, அது ஈக்குவலாக ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டேன்னா அது ஃபில்டப் ஆயிடும், உனக்கு கேடு ஒன்றும் வராது. ஹல்லேலூயா. நீங்கள் அந்த விட்ட காரியத்தை, விட்ட நேரத்தை, தப்பான செயல் செஞ்ச விட்ட நேரத்தை, தப்பான செயல் செஞ்ச அந்த காரியத்தை விட்டதை மறுபடியும் நீ ஆவிக்கு வாழ்க்கையில் ரீப்ளேஸ் பண்ணலை, ஆவிக்கு காரியங்களால் ஆவிக்கு வசனங்களால் திருப்திப்படுத்தலை அப்படின்னா அது மறுபடியும் உனக்கு என்ன செய்யும், கேடு தான் உண்டா. தேவ சோத்திரம் உண்டா. நம்ம நினைக்கிறோம் எல்லாம் விட்டுட்டு இனிமே என்ன பண்ணுவேன், இனிமே தான் டேஞ்சரஸு. எல்லாம் விட்டு இந்த பாவலம் செய்கிற நம்ம வந்து நல்லா தான் இருக்கோம் இருக்குல்ல, அதுக்கு பேர் ஈக்குவலாக என்ன ஆட் பண்ணுங்க, இல்லை அதுக்கு பேர் நான் ஒளிங்க ஆரம்பிச்சிட்டேன், அது பேர் தியானம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி சொல்ல நீ தப்பிச்ச. நாங்களாம் விட்டுட்டு நிம்மதியாக இருக்க முடியாது. விட்டுட்டேன்னா அதுக்கு ஈக்குவலாக செய்யணும், ஒரு ஆரோக்கிய காரியங்களை நீ செய்யணும். 7 வருஷம் சோத்திரம் இல்லாத ஒருத்தர் மொட்டை மாடி போய் ஏதாவது ஒரு தப்பான செயல் பார்க்குற ஒரு பழக்கம் இருந்துச்சான். ஏன்னா அவர் இது ஆரம்பத்துல பசங்க என்ன சொன்னது, நான் பிஎஸ்சியில் 6ஆவது வருஷம் சொன்னதுதான். அப்படி இந்த செய்தி ஒன்றா வந்து அந்த 7ஆவி பற்றி ஒரு செய்தி எடுத்து பேசும்போது சொன்னேன் பழக்கம் இருக்கீங்க. அப்போது பெண்களை மொட்டை மாடி போகாதனால இப்போ நீங்கள் வசனம் கேட்டால் மொட்டை மாடி போய் நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டில் சரிதாயா, அடுத்து என்ன பண்ணேன், அடுத்தது வீட்டில் தான் இருக்கேன், வீட்டில் தப்பு பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு இதே சொல்கிறீங்க. நீ அங்கே நிப்பாட்டிட்டே இல்லை, அது ஈக்குவலாக ஒரு நல்ல ஜபத்தை பண்ணு, ஒரு செய்தியை கேடு, அப்படி தான் பேலன்ஸ் ஆகும். இல்லைன்னா இப்போ வீட்டில் உட்காந்து வேறு பாவம் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். அதனால் ஏதோ ஒரு பாவத்தை விட்டுட்டேன்னா அது ஈக்குவலாக ஒரு நற்கிரியில் ஒரு ஆவிக்கு பேரில் செய்துப்பார், அது செய்யும். அதிக கேடு உனக்கு வராது, கேடே வராது. ஹல்லேலூயா. அப்போது சொல்கிறேன் பசங்களுக்கு, அப்போ நிறைய அறிவு கொடுத்துருக்கேன் வாலிப பசங்களுக்கு, நம்ம பிஹெச்சில் பிரான்ச் நடத்தும்போது. அப்போது ஒருத்தர் ஐயா பஸ்ஸில் போகத்தான் கண்ணில் வச்சு ஏறணும் ஐயா, ரொம்ப சங்கடமாக இருக்குது, எவ்வளோ ரிப்பானும் முடியல, அதனாலேயே நான் பொங்கலுக்கு குனிஞ்சு போட்டுருக்கேன், பொம்பளை இறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்படின்னு பையன் சொன்னான். லேப்டாப் இன்னசென்ட்டாக சொன்னான். அதை பார்த்தாலே எனக்கு நீ பொம்பளை பார்க்கணும் குனிஞ்சிட்டே போகிறேன். ஏன் தலை முடிஞ்சு போகிறேன் பஸ்ஸில், அது அப்போ தோணும் எந்திரிச்சா போராட்டம் இருந்தியா, ஏதாவது பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா ஒரு ஆலோசனை சொல்கிறேன். நீ அதை பார்க்க விடாது முடிவு பண்ணிட்டே, சரி கண்ணை மூடி என்ன போதணும், கண்ணை மூடி பார்க்க மாட்டேன், கண்ணை மூடி பார்க்க மாட்டேன், ஆனால் அதை தான் சிந்திச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு. ஒரு 2 பிள்ளை யாரிச்சில்ல அப்படியே அதை சிந்திச்சுட்டே இருப்பேன். அது எதுக்கு உனக்கு இன்னும் கேடுதான் உனக்கு, அப்போ என்னையா செய்ய சொல்லுங்க, நீங்கள் அப்படி சொல்றீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னா சாமி வாக்மேன் இருக்குது. அப்போ நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடி வாக்மேன் இருக்குது. இதுதான் பஸ்ஸில் போகும்போது ரொம்ப ஹெட்ஃபோன் வச்சுக்கோ, பேசி பாட்டு கேளு, சில செய்தி கேளு, ஏன்னா சில ஃபாரினர் செய்தி தான் கேளு, மண்டையில் நல்லா ஏறும். 2 தடவை கேளு, ஒருத்தர் சொன்னால் புரியாது, 2 தடவை கேளு, 3 தடவை கேளு. ஏன்னா அப்படி கேட்டு அந்த டைம் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிடு, உனக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது கண்ணு. அப்படி இப்போ கொஞ்ச நாளாகவே அவர் அதை அடிக்கடி சொல்லுவார். அந்த நேரத்தில் இப்போ பரவாயில்லையா, நான் எப்படி செல்ஃபோன் வச்சு எப்படி கேட்டுக்கிறையா, அப்படி கேட்டு அது வந்து கொஞ்சம் விழுது அந்த மாதிரி இருக்குது. அப்படிதான் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலை அப்படின்னா, ஒரு பாவத்தை விட்டுட்டீங்க, அது ரீப்ளேஸ் பண்ண ஒரு ஆவிக்கிற காரியத்தை நீங்கள் செய்யலை அப்படின்னா அது உங்களை கேடுண்டாகும். தேவனுடைய சந்தோத்திரம் உண்டாக அதில் தேவஜனங்கள் இப்படிப்பட்ட கேடு வராபடிக்கு நாம் பாதுகாப்போமாக. தேவனுடைய சந்தோத்திரம் உண்டாதாக. 3வது காரியம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7.
1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7 வாசிக்கலாம். வாசிங்க. சீர்கேடும் ஆ இளைஞர் பேச்சுமாய் இருக்கிற ஆ கட்டுக்கதைகளுக்கு விலகி ஆ தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சிக்க. தேவனுக்கு சோத்திரம்னா சும்மா அந்த வளவளன்னு பேசுறது, இந்த கிளவி பேச்சுக்கள் எதுவுமே கொஞ்சம் விலகிடுங்க. அது என்ன செய்யாது? கேளுண்டா. நேரம் போலன்னு சொல்லி தயவு செய்து யார்ட்டையும் பேசாதீங்க. என்னங்க, டைம் பாஸ் ஆகணும், சும்மா தானே இருக்கும், அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க அப்படின்னு பேசினீங்கன்னா அது என்ன உண்டாகும்? அருமையான ஒரு கேடு உண்டாகும். சீர்கேடும் கிளவி பேச்சுக்கிறது சரின்னு விலகின்னு சொல்லி அப்போஸ்தலர் பவுல் தன் இள ஊழியர்னு சொல்கிறத பார்க்குறோம். இந்த நேரம் போல் அதனால் பேசினேன், நேரம் போல் அதனால் இந்த வீட்டுக்கு போயிட்டு வரேன், நேரம் போல் அதனால் கீழே போய் விளையாட போகிறேன், நேரம் போல் அவங்க கூட விளையாட போகிறேன் அப்படின்னு பேசினா என்ன உண்டாகும்? கேடு உண்டாகும். நம்ம பையன் வந்து விளையாட மாட்டான், டைம் பாஸ் ஆகும்போது கீழே விளையாடுறோம். நேரம் போல நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், கீழே விளையாண்டுறேன், போச்சு கீழே ஒரு வினை எடுத்துக்கிட்டான் ஒரு 4 நாள் முன்னாடி. இப்படிலாம் நேரம் போகலை, அது நேரம் போக பேசுகிறேன், இதெல்லாம் வீண் வார்த்தை தான். அங்கே போய் நான் கீழே போய் ஏதோ விளையாடுறாங்க ஓடுன்னு பார்த்தா விளையாடவே இல்லை. 2 பேரும் பெஞ்சில் உட்காந்து பேசிட்டு தான் இருக்காங்க. இது கிளவி பேச்சு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீ அங்கே போய் அங்கே பேய் அங்கே வருது, அங்கே மொத்தமல்ல பேய் வருதா நீ பார்த்தியா அப்படின்றாங்க. பேசி நான் ஆரம்பிச்சுன்னு கேளுங்க. அவர் பிள்ளையோட வந்து பெஞ்சில் உட்காந்து பேசிட்டு இருக்கான். பேய் வருதாமே நீ பார்த்தியா? ஆமாம், கதவை சாத்தி ராத்திரி படு ஓதனை. வீண் பேச்சு. அதாவது ஏன்னா அவனுக்கு ஒரு ஒர்க்கு கொடுக்காதனால அந்த பெண்ணை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேவன் சோத்திரம் இல்லாத இது மாதிரி சில சும்மா தான் பேசிப்பான். அவங்க அன்றைக்கி ஆராதனை போனாங்களா? அவன் ஆராதனை போனாலும் உனக்கு என்ன? இப்போ 2 நாள் ஆராதனை திரும்ப இருக்காங்களா என்ன? நீ திரும்ப இருக்க நீ இருக்காங்க புரியா? நீ வீண் பேச்சு பேச்சுன்னு என்ன பண்ணுவோம்? யூ ஷுட் கெட் பெனிஃபிட்ஸு. நான் சிஸ்டரோட ஃபோன் பண்ணி ஏதாவது பேசுகிறேன்னா 2 வசனம் பேசுவோம், இல்லை அது அர்த்தம் இப்போ சும்மா போய்ட்டு இன்னும் என்ன சிஸ்டர் நீ சாம்பாரா நல்லா இருந்துச்சா, ஐயா சந்தோஷப்பட்டாங்களா, இதே கேட்டுருப்போம். அவர் சந்தோஷப்பட்டாலும் அவர் தலைவிதான் தான். ஆனால் சிலருக்கு நான் அதிகமாக பேசுறதில்லை. பேசுகிறேன், ஒரு வாழ்த்து சொல்லி ஃபோன் பேசுவேன், அது சில பேசுவேன், சிலருக்கு 3 நேரம் நான் பேசுவேன், வந்து விளக்கங்களுக்காக பேசுவோம். அவங்க அப்படி போனாங்களா இப்படி போனாங்களா, அது அந்த கல்யாணத்துக்கு இந்த பாஸ்ட் வந்தாரா, அந்த கல்யாணத்தை அந்த பாஸ்ட் வரலாம், நமக்கு என்னங்க சீக்கிரம் முடிச்சிட்டாங்களோ, எதுக்கு ஒரு சீக்கிரம் முடியல, நீ அப்புறம் காரில் போய் பிடிக்க போறியா பொண்ணு அப்படியா? வீண் பேச்சுக்கிறேன், கிளவி பேச்சுக்கலாம். கிளவி பேச்சு கிளவி தான் கேட்கும். என்ன உங்கள் அக்கா அங்கே போனாலுமே அப்படிங்கும். போய் திரும்ப வெறும் சட்டி தான் கொண்டு வந்தாங்கன்னா பாய் ஏதாவது உள்ள போட்டு கொண்டு வரலாம், வெறும் சட்டி கொண்டு வந்தா வீண் பேச்சுங்க. இப்படிதான் பேச இந்த கிளவி பேச்ச டைசை விளையுங்க. அதில் என்ன உண்டா உங்களுக்கு? நிச்சயமாக நன்மை வராது. நோ பெனிஃபிட்ஸ் தர், ஒன்லி கேடு உண்டாகும், மோசமாக ஒஸ்டாக்கிறோம். அதனால் காரியம் இருந்தால் பேசுங்க, இன்பமாய் பேசுங்க, வசந்தோடு பேசுங்க, மகிழ்ந்து பேசுங்க. வீண் பேச்சை அவாய்ட் பண்ணுங்க. தேவனுக்கு வசனம் சோத்திரம் உண்டா, இது கேடு உண்டான்னு சொல்லி அப்போஸ்தலர் பவுல் அருமையாக விளக்கம் கொடுத்துருக்கிறார். 4வது பாயிண்ட் 1 தீமோத்தேயு 6:9. இது எல்லாரும் தெரிஞ்சுதான். பண ஆசை அதிக கேடு உள்ளதாக்கின. பணம் நமக்கு தேவை தான், ஆனால் உங்கள் தேவைக்கு ஏற்ப அந்த பணம் இருக்க வேண்டும். அதுக்கு மேலே சேர்க்கலாம். இது பண ஆசை. ஆரம்பத்தில் சொல்லியிருக்காரு, ஆசைங்கிறது இச்சையினால் சேர்க்கப்படுற பணம். பண ஆசை அப்படிங்கிறது இச்சையினால் சேர்க்க பணம் நிறைய வேணும், எனக்கு அப்படி வேணும், அந்த இச்சை நமக்கு கூடாது. நம்ம தேவைக்கு தான் நம்ம பணம் வேணும், அப்படி இருந்தால் அது ஓகே. ஆனால் இச்சையாக போய் பணத்தை நீங்கள் சேர்த்தீங்கன்னா அது பேர் பண ஆசை. இது உங்களுக்கு என்ன ஆயிரும்? கேடு உண்டாகும்னு சொல்லி அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறத பார்க்கலாம். வாசிக்கலாம். கன ஆசை எல்லாத்தையும் வேறா இருக்கிறது. சிலர் இச்சித்து விசுவாசத்து வலிவி அநேக வேதனைகளால் உண்டு பண்ணி தங்களை உருவ தேவனுடைய வசனம் சோத்திரம் இல்லாத கேடு பார்த்து வருமே. 6:9 வாசிங்க. அந்த வசனம் தான் வாசிக்கணும். ஐஸ்வர்யம் விரும்புகிறவர்கள் சோதனையும் கண்ணியிலும் மனுஷன் கேட்டில் என்ன செய்யும்? கேடுள்ள காரியங்களை மூழ்கி விடும். ஐஸ்வர்யன் அவன் நினைச்சிங்க அப்படின்னா, பணக்காரன் அப்படி அவன் இப்படி நினைச்சினாலே போதும், என்ன செய்யும்? மதிகேட்டில் என்ன செய்யும்? கேட்டில் போய் மூழ்கி விட்டுரும். அது வாசத்துக்கு முடிச்சுங்க. தேவ சோத்திரம் உண்டாக அந்த மதிகேடுல போய் செய்கிறாங்க, அவங்க விழுத்துருவாங்க. பணம் ஆசை தேவையில்லை.
ஐஸ்வர்யம் தேவை. நம்ம தேவைக்கு பணம் வந்தாலே போதுமானது. அப்படி ஒரு ஆசை இருந்ததுன்னா அது ஓகே. ஆனால் இச்சைக்காக நீ ஆசையினால பணத்தை சேர்த்தீங்கன்னா அது பண ஆசை உள்ளவர்கள், ஐஸ்வர்யம் ஆகும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள், அப்படி செய்கிறவர்கள் ஒரு மதிக்கேட்டில் விழுவார்கள், கேட்டில் விழுவார்கள் என்று சொல்லி வேதவசனம் நீங்கள் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் பணம் உங்கள் தேவைக்கு வைத்துக் கொள்ளுங்கள். அதிகமாக இச்சையை சேர்க்க வேண்டும், ஐஸ்வர்யம் சொல்லி சேர்த்து வைக்கிறது ஒரு கேடு உண்டாக்கும்னு சொல்லி பார்க்கிறோம். 5வது காரியம், தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக ஓசியா 7ஆம் அதிகாரம் 13வது வாசிங்க. ஓசியா 7:13. வாசிங்க. அவர்கள் என்னை விட்டு தூரம் போனபடியா அவர்களுக்கு ஐயோ. அல்லேலூயா. வசனம் புரிஞ்சுதா? தேவனுடைய தூரம் போகும்போது என்ன வரும்? கேடு. தேவனுடைய தூரம் கொண்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அப்படின்னா ஒரு சின்ன ஐடென்டிட்டி இருக்கும். வாசிக்கலாம். ஏறக்குமாரா பண்ணுவாங்க. அடுத்தது, நான் மீட்டிருந்தோம், அவளை சொஸ்தமாக்கியும் அவளை சுத்தமாக்கியும் நீதிமானாக்கியும் பொய் பேசுகிறார்கள். தேவசன ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்க வேண்டும். நீங்க எப்பெல்லாம் தேவனுடைய தூரம் போயிலோ அப்பெல்லாம் உங்க வாயிலிருந்து பொய் வரும். உங்க பொய் வாயிலிருந்து எப்படி வரும் தெரியுமா? நீங்க தேவனுடைய தூரம் போனாலும் வருது. தேவனுக்குள்ள அரவணைப்புல இருந்தீங்கன்னா, தேவனுடைய பெல்ட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா, தேவனுடைய வட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்க வாயிலிருந்து பொய்யே வராது. உங்க பொய் உங்களுக்கு வாயிலிருந்து வரும்னா நிச்சயமா நான் சொல்வேன், நீ தேவனுடைய தூரமா தான் இப்ப இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றேன். தேவவசனம் சோத்திரம் பெரிய சத்தியத்தை நான் இங்க பார்க்கிறேன். ஒரு மனுஷன் தேவனுடைய தூரம் போக அவன் என்ன செய்யறான்னா ரெண்டகம் பண்றான். அவன் கத்தரை ரசிக்கப்பட்டு இருந்தும் கூட அவன் ரெண்டகம் பண்றான், போய் பேசுகிறான், தேவன் மூலமா எழுப்புகிறான். இவனுக்கு அதிக கேடு உண்டாகும் சொல்லி தேவன் சொல்லுகிறான். போய் பேசுறவனுக்கு கேடு உண்டாகும். நீ எப்பெல்லாம் போய் பேசுகிறோம் அப்பெல்லாம் என்ன உண்டாகும்? உங்களை நீங்க குத்தி கொண்டிருக்கிறீங்க, உங்களை நீங்க காயப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க, உங்களை நீங்க மோசம் கொண்டு இருக்கிறீங்க, உங்களை நீங்க ரெச்சிப்பி சவரை குட்டி சவராக்கி கொண்டிருக்கிறீங்க. போய் 4 பேருக்கு தைரியமா போய் சொல்றாங்க, 10 பேருக்கு தைரியமா சொல்றாங்க, ஊழிய 10 குடும்பம் தைரியமா போய் சொல்றாங்க. அது அவங்க குட்டி சவராக்கும், வளர்ச்சிங்க வராது. ஏன் போய் சொன்னாங்க? தப்பிக்கிறதுக்கா? இல்ல, தேவனோட தூரம் போனதால போய் சொல்றாங்க, சத்தியத்தை நகண்டு போனதால போய் சொல்றாங்க. சத்தியம் வாயில வராது. சத்தியத்தை நகண்டு போது சத்தியம் வாயில வராது, உண்மை வாயில வராது. தேவனோட ஐக்கியப்பட்டிருக்கும் போது மாத்திரம் தான் உங்க வாயிலிருந்து உண்மை வரும். ஆளவில்லை. தேவனோட ஐக்கியத்திலிருந்து பிரித்து பாருங்க. நீ ரெண்டகம் பண்ணுவீங்க, பொய் பேசுவீங்க, தேவனுக்கு விரோதமா வருவீங்க, கேடு உண்டாக்குற காரியத்தை நீங்க செய்து கொண்டிருப்பீங்க. உங்களை நீங்க குத்தி கொண்டு காயப்படுத்திக் கொண்டு குட்டிச்சவராக்குவீங்க, ஒஸ்ட் மேன் ஆக்குறவருடைய ஒரு காரியத்தை நீங்க செய்வீங்க. தேவனுக்கு சந்தோஷம் உண்டாதாக தேவ ஐக்கியத்தை கேட்காம பிரிஞ்சாங்க. ஜபத்திலே நீங்க உங்க வாயில நல்ல நல்ல ஒரு கிறிஸ்டியன் பாட்டா வந்துட்டு கத்தோட நாமத்தை துதிக்கிற பாட்டா வரணும். 6ஆம் நீ மிஸ் பண்ணிடாதீங்க. 6ஆம் ஐக்கியத்தில் இருங்க, ஊழியர் ஐக்கியத்தில் இருங்க, யாருக்காக கீழ்படிஞ்சிருங்க, வசனம் டச்சிலே இருங்க. பிரசங்கத்தை அப்படியே இந்த வாரம் பிரசங்கம் அந்த வாரம் ஃபுல்லாக அப்படி மென்னுக்கிட்டே இருங்க, அதை அப்படி டைஜஷன் ஆகிற மாதிரி மென்னுக்கிட்டே இருங்க. இப்படியே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாயில் என்ன வராது? பொய் வராது. இதை விட்டு விலகி அப்படி தேவ சமூகத்தில் விலகி வரவங்க என்ன உண்டாயிரும்? உங்களுக்கு நிச்சயமாய் பொய் வருது. அது மாத்திரம் இல்லை, ரெண்டகம் பேசுறது, போகிறது, தேவனுக்கு கிராம ஏதாவது இடம் கொடுக்க செய்கிறது, இதெல்லாம் வரும். தேவனுடைய வசனம் சோத்திரமுண்டாக இந்த ஓசியா 7ஆம் அதிகாரம் 13 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், பொய் பேசுகிறவர்கள் தேவனை விட்டு விலகி இருக்கிறார்கள், பொய் பேசுகிறவங்க சத்தியத்தை விட்டு விலகி இருக்கிறார்கள். அவர் என்னகம் பண்ணுவார்கள்? மொத்தத்தில் அவங்களே கேடு உண்டாக்கி கொள்வார்கள், குட்டிச்சவராக. இப்படி ஓசியா 7:13 இருக்குது அப்படின்னு தேவன் சொன்னதாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதனாலே இங்கே தேவனுடைய பிரிந்து போகிறவர்கள் தனக்கான கேடு உண்டாக்குறவர்களாக இருக்கிறார்கள். இவர் வெளியே போய் பேசி 2 மணி தேவனுக்கு எழுப்புவார்கள். அவங்களே மோசமாக்கி கொடுக்குறாங்க, கேடு உண்டாக்கி கொடுக்குறாங்க. நீங்கள் சொல்லி பார்க்குறோம். 6வது காரியம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8 வாசிக்கலாம். மேம் வாசிங்க. என்னையும் எங்களையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவங்க 3 பேரும் மோசேயை எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். சத்தியத்தை எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு இல்லாதவர்கள். விசுவாசிகள் பேச்ச அவங்க இடம் இல்லை. அடுத்தது, ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை.
பலப்படுவதும் இல்லை. அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவருடைய மதிகேடு வெளிப்படும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. சத்தியத்தில் இவங்க ஏற்றி நிற்கிற ஆட்களாக இருக்கிறாங்க. சத்தியத்துக்காக ஏற்றி ப்ரிப்பேர் பண்ண வாக்குவாதம் பண்ணுற ஆட்களாக இருக்கும். அதை தொடர்ந்து வாசிங்க. வாக்குவாதம் பண்ணுவாங்க, சத்தியத்துக்கு எதிராக வாக்குவாதம் பண்ணுவாங்க. நீயும் என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் சுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் 13 வாசிங்க செய்யிட்டார்கள். பொல்லாதவர்களும் எத்தனமானவர்கள் தோஷம் போக்குகிறவர்களாகவும் தோஷம் போகிறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் கேடுள்ளவர்கள் ஆவார்கள். அதே சோத்திரம் எந்திரையும் இவங்களும் சேர்ந்து மோசை எய்த்து நின்று சத்தியத்துக்கு, அதாவது சத்தியத்தை எதிராக வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தனக்கும் கேடு உண்டாக்குறாங்க, பிறருக்கும் கேடு, தனக்கும் மோசம் உண்டாக்குறாங்க, பிறருக்கும் மோசம் உண்டாக்குறாங்க. இப்படி அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கணும். சத்தியத்துக்கு எதிராக வாக்குவாதம் பண்ணுற வேலையே வேண்டாம். என்ன கத்திர சோத்திரம் உண்டாதாக இந்த மாதிரி வாக்குவாதம் செய்கிறவர்கள் வந்து மோசைக்கு எதிராக செஞ்சாங்க. அவங்க கடைசியில் என்ன குட்டி சேவரம் ஆனதை தான் பார்க்குறோம். அதை வசந்த மாதிரி திருப்பி வாசிக்க ஒரு பாயிண்டில் இருக்குது. 2 என்னையும் எங்களையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள். விசுவாச விஷயத்தில் பரீட்சையில் இல்லை சொல்ல வந்தேன். அதாவது விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்கள். சில நேரங்களில் விசுவாசம் இல்லாமல் இருந்து இந்த வாக்குவாதம் பண்ணி சத்தியத்தை ஏற்று நிற்கிறதா காணப்படுற சூழ்நிலை வந்துருக்கு. விசுவாசம் இல்லாமல் இருந்தால் சத்தியத்தை ஏற்று நிற்பாங்க. இவர்கள் தனக்கு என்ன செய்கிறாங்க, கேடு உண்டாக்கி கொள்கிறார்கள். இவங்களோட மதிக்கேடு சீக்கிரம் என்ன உண்டாயிரும், வெளிப்படும். இவங்களோட கேடு, இவங்களோட மோசம் போனது, இவங்க குட்டிச்சவர் சீக்கிரம் என்ன செய்யணும், வெளியே வந்துடும். கத்திரபசம் சோத்திரம் உண்டாக 13 தான் வாசிக்கிறோம். பொல்லாத இவங்க மறுபடியும் என்ன செய்வாங்க, மேற்கொண்டு பாவம் செய்வாங்க. பாவத்து மேலே பாவம், கேடு உண்டாக மறுபடியும் கேடு உண்டாக்கிட்டே இருப்பான். வாசிக்கலாம். பொல்லாதவர்களும் எத்தனை இவங்க மறுபடியும் பாவம் செஞ்சு அதாவது என்ன சொல்ல வர அப்படின்னா, ஒட்டே அவங்க ஃப்ளாட்டை பாயிண்டை பார்த்தோம் அப்படின்னா, விசுவாசம் இல்லாதவர்கள் இங்கே தன்னை கேடு உள்ளாகிறார்கள். தன்னையும் கேள்வியாக்குவார்கள், மற்றவர்கள் கேள்வியாகவும் மோசம் மேலே மோசம் போய் கொண்டிருப்பார்கள். இங்கே சொல்லி பார்க்கிறோம். அதனால அந்த எந்திரியும் அவர்கள் சேர்ந்து மோசை ஏற்றினாங்க, சத்தியத்துக்கு ஏற்றினார்கள். விசுவாசம் இல்லைன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு காரியத்தை நம்ம நம்பி செய்கிறோம், விசுவாசத்தோடு செய்கிறோம், அவிசுவாசம் செஞ்சால் அது சிக்கலை. விசுவாசம் நம்ம செய்கிறது எல்லாமே பாவமே. அப்போது இந்த விசுவாசம் இல்லாமல் ஒரு காரியத்தை செஞ்சுன்னா, ஆண்ட சொன்னார்ல, நீ சுத்தமாயிட்டாய், இனி உன் கேள்விண்டாவே பாவம் செய்யாதுன்னு சொன்னால், விசுவாசம் இல்லாமல் செய்கிறது எல்லா ஒரு காரியம் பாவம் உண்டாகுன்னு சொன்னால், அது இனி அநேக கேடு உண்டாக முடியாது செய்கிறேன்னு அர்த்தம். அப்போ அவிசுவாசம் நீ எதை செஞ்சாலும் அது உனக்கு பாவமாக தெரியும். அந்த பாவம் நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீ செய்தனால இப்போ அது உனக்கு என்னவா மாறப்போகுது, கேடு உள்ளதாக மாறப்போகுது. ரட்சிக்கப்பட்ட பின்பு நீ அவிசுவாசம் காணப்பட்டாய், விசுவாசம் இல்லாமல் வரது இல்லாமல் பாவங்கள் வார்த்தையின் பிரகாரமாக நீ அவிசுவாசம் ஒரு காரியம் செய்தால் அது பாவமே. அந்த பாவம் ரட்சிக்கப்பட்ட பின்பு நீ சேதமித்தமாய் அது உனக்கு என்ன உண்டாகும், அதிக கேடு உண்டாகும். அதனால் தயவுசெய்து எந்த காரியத்தையும் கர்த்தருடைய வசனத்தை வைத்து விசுவாசத்தோட செய்யுங்கள். அது பாவம் கட்டாது. கர்த்தர் ஆசைப்படுறாங்க. ஹல்லேலூயா. அதனால நமக்கு கேடு உண்டாக அடுத்த பாயிண்ட் 6வது பாயிண்ட் அப்படின்னா, விசுவாசம் நம்ம செஞ்சு பாவத்தை உண்டாக்கி அந்த ரட்சிப்பு அப்புறம் இந்த பாவத்தை செஞ்சதுனால அது கேடு உள்ளதாக அப்படின்ட்டு நம்ம பாதுகாக்க வேண்டும். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக 7வது பாயிண்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓசியா 13:9. இதில் என்ன அப்படின்னா, நாம் விட்டு போன ஒரு காரியத்தை திரும்ப செய்கிறனால உண்டாகிறது கேடு உண்டாகும் சொல்லி போடும். நம்ம எந்த பாவத்தை விட்டுட்டோமோ, இடையில 2 காரியம் பார்த்தோம். எந்த காரியத்தை விட்டுட்டோமோ அது ஈக்குவலாக ஒரு ஆவிக்குரிய காரியம் செய்யணும். அப்படி செய்யணும்னா கேடு உண்டான்னு சொல்லி பார்த்தோம். இந்த 7வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, எந்த காரியத்தை விட்டுட்டோமோ அது மறுபடியும் திரும்ப என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. செஞ்ச என்ன உண்டாயிரும், கேடு உண்டாயிரும். வாசிக்கலாம். 7வது பாயிண்ட். இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய். இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம். ஆமென். ஹல்லேலூயா. நான் உனக்கு சகாயம் செய்கிறேன்னு சொல்லி என்ன கேடு தெரியுமா? 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிப்பாங்க. எப்ராயிம் பேசின போது நடுக்கம் உண்டாயிற்று. அவன் இஸ்ரவேலிலே மேன்மை பெற்றான். இஸ்ரவேலே நல்ல மேன்மையாக இருக்கிறான், நல்ல அதிகாரத்தில் இருக்கிறான், நல்ல பதவியில் இருக்கிறான், நல்ல போஸ்டிங்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. அவன் உயர்த்திருக்கிறார் கர்த்தர். அவன் பாகால் விஷயத்தில் குற்றம் செய்து மடிந்து போனான். போச்சா? எந்த விக்கிரகனை விட்டாங்களோ அந்த இடத்துல வச்சுட்டாங்க. கர்த்தர் நல்லா தான் வச்சிருக்காரு, நல்ல போஸ்டும் கொடுத்துருக்காரு, நல்லா தான் வச்சிருந்தாரு. இந்த விஷயத்தில் வச்சுட்டாங்க கேடு உண்டாக்கிட்டான். பாகால் விஷயத்தில் குற்றம் செய்யலாம். வாசிக்கலாம்.
இப்போதும் அவர்கள் அதிகமாய் பாவம் செய்து தங்கள் வெள்ளியினால் வார்ப்பித்த சுரூபங்களையும் தங்கள் புத்திக்கேற்ப விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டு பண்ணுகிறார்கள். பதிலா மறுபடியும் விட்டு போன விக்கிரகாலயம் மறுபடியும் செஞ்சான். நல்ல மனுஷன் தான், உயர்த்திக்கப்பட்டதான், அவன் நல்ல ராஜ்யம் கொடுக்கப்பட்டது, நல்ல போஸ்ட் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் தான் விட்டு வந்த ஒரு காரியத்தை திரும்ப சேதமித்தமாய் தான் இங்கே வசனம் சொல்றது. இஸ்ரவேலே நீ என்ன செஞ்சாய்? கேடு உண்டாக்கினாய். 13:9 வாசிக்கிறோம். அந்த 2 வசனங்களை வாசித்து பாருங்க. வீட்டுக்குள்ள வாசிங்க, அதை வாசித்து முடிச்சுங்க. 1 2 இவைகளெல்லாம் கர்த்தருடைய வேலை. மனுஷரை பலியிடுகிறவர்கள் கன்றுக்குட்டிகளை முத்தமிடலாம் என்று இவைகளை குறித்து சொல்லுகிறார். என்னது பார்த்தீங்கன்னா, விக்கிரகாலயம் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். பாகால் விஷயத்தில் எல்லாமே அவங்க அதில் தப்பு பண்ணி கொண்டு இருந்தாங்க. பாகால் விஷயத்தை செய்து தப்பு பண்ணுறாங்க. விட்ட காரியத்தை திரும்ப செய்யாதீங்க. அது உங்களுக்கு என்ன உண்டாகும்? கேடு உண்டாகும். எந்த பாவத்திலிருந்து நீ விடுதலானீங்களோ அந்த பாவத்தை மறுபடியும் நீங்கள் செய்தால் உங்களுக்கு அதிக கேடு உண்டாகும். இசைவிலே நீ கேடு உண்டாக்கினாய். ஏன்னா பாகால் காரியத்தை விட சொன்னேன், நீ விட்டாய், நீ மேன்முள்ள உன்னை மாற்றினேன், உன்னை உயர்த்தினேன். மறுபடியும் அந்த விஷயத்தை செய்து நீ என்ன செய்ய குற்றம் உள்ளவன ஆனாய். மறுபடியும் பொருட்களை செய்ய ஆரம்பிச்சாய். விக்கிரதானே மறுபடியும் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அது கேடு உண்டாகும். தன்னதானே குட்டிச்சவராக்கூடிய காரியமாகும். இன்னும் நம்மளுடைய பாஷையில் உபதேசம் சொல்லப்படும் அப்படின்னா, நான் அடிக்கடி நான் சொல்கிறது தான், நகை போடாமல் போட்டிங்கிற பிரச்சனையே கிடையாது. ஆனால் போடாதவங்க மறுபடியும் போட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு கேடு தான். நகை போடாதவங்க மறுபடியும் நகை போட்டுட்டிங்கன்னா அது நிச்சயமாக பெனிஃபிட் உண்டாக்காது, அது கேடு தான். அது உங்களுக்கு குட்டிச்சவராக்காத ஓசை போக்கி தான் உண்டா, ஒஸ்ட்மேன் ஆக்க தான் தரும். அது உங்களுக்கு பெனிஃபிட் ஆகாது. போடாமல் வரும், போட்டது வேறு, போடாமல் இருந்தாலும் போடக்கூடாது. அது அவருடைய இஷ்டம் போடுகிறார்கள், அவருடைய போட கட்டுவார்கள் அப்படின்னா அது அவங்களுக்கு கேடு உண்டாக்கிறார்கள். சிம்பிள் பாயிண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். வசன பிராணம் அவனை என்ன பார்வையில் பார்ப்பேன், இந்த பிராணம் பார்ப்பேன். அவன் உயர்த்தப்பட்டான், நல்லா இருக்கா, நல்லா சரி. ஆனால் என்ன செஞ்சான்? பாகிற விஷயத்தில் அவன் என்ன செஞ்சான்? இடறிட்டான், முடிஞ்சு போச்சு, கேடு உண்டாக்கினான். அவ்வளோதான். இனி அவன் நகை போட்டு போடுறது கற்றுட்டு அவன் சகாயம் பெற்றாதான் அவன் உண்டு. அதனால் தேவன் கத்திர சோத்திரம் இல்லை. இந்த காரியத்தை யோசித்து பாருங்கள். விட்ட பார்த்து திரும்பி செய்யக்கூடாது. செஞ்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு அதிக கேடு உண்டா. அது பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான். நகை போடாமல் இருந்தீங்கன்னா சந்தோஷம், அப்படியே இருந்துருங்க. மறுபடியும் போட பாஸ்ட்டு போட சொன்னால் அதெல்லாம் போட்டேன், இதெல்லாம் ஒரு இது கிடையாது. வசனம் என்ன சொல்லுது? விட்ட காரியத்தை விட்டு திரும்பி போட்டேன்னா அது உனக்கு கேடு உண்டா. அவ்வளோதான். நீ போட்டே இருந்தாலும் அது எனக்கு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் போடாதவங்க அதை திருப்பி போடுறது நிச்சயமாக அது கேடு உண்டாக்குற ஒரு காரியமாக. கத்திர சோத்திரம் இல்லாத பாஸ்ட்டை வச்சு நீ பரவத்துக்கு போக முடியாது. இயேசு வச்சு தான் பரவத்துக்கு போக முடியும். என்ன ஏன்னா ஒரு பாஸ்ட்டு முந்திக்கலாம் பரவத்துக்கு. இல்லை பாஸ்ட்டு உனக்கு பின்னாடி வருவாராங்கிற டவுட்டாக கூட இருக்கலாம். பாஸ்ட்டு வச்சு போக முடியாது. நீ பரவத்தை எப்படி தான் போவ? இயேசு வச்சு தான் போவேன். கத்திர சோத்திரம் இல்லாத பாஸ்ட்டு நீ போத எப்படி நடக்கணுங்கிற வழிதான் விளக்கம் தான் அறிஞ்சு கொள்ளுற. நடக்கிறது நீ தான். நகை போடாமல் பாஸ்ட் 2 பேர் சொல்லுவார். அங்கே போய் நகை போட்டாளுக்கு திருமணத்தை வைப்பார், இங்கே நகை போடாமல் போயிட்டு இருப்பார். அவர் சொல்லுவார், அவர் சொல்லிட்டு போயிடுவார். உனக்கு என்ன தெரியும்? வசனம் தான் உனக்கு தெரியும். உன் கண்ணு அதான் நிற்குது. விட்டதை நீ திருப்பி செஞ்சேனா, விட்ட பாவத்தை திருப்பி செஞ்சேனா நிச்சயமாக அது உனக்கு பெனிஃபிட் உண்டாக்காது, கேடுதான் உண்டாகும். தயவுசெய்து தேவஜனங்களால் அறிஞ்சு விட்ட பாவத்தை திரும்ப செய்யாதீங்க. விடுதலை பெற்ற பாவத்தை திருப்பி செய்யாதீங்க. அது உங்களுக்கு அதிக கேடு உண்டாக்கும். முன்னுரிமையோட பின்னுரிமை மோசமாக இருக்கும். குறிப்பாக அது உங்களை குட்டிச்சவராக்கும். இன்னும் அதிகமாக சொல்லப்போனால் இந்த வசந்த முடிவரையாக இந்த 7 பாயிண்ட் முடிவை சொல்ல முடியாது. இதுலேருந்து என்ன தெரிஞ்சு தெரியுமா? இது எல்லாமே நீ பார்த்தீங்கன்னா இந்த 7 பாயிண்ட் பார்த்தோம். நான் திருப்பி சம்மரி வரேன். இந்த 7 பாயிண்ட் ரிசல்ட் என்ன முடிவுரை என்ன ஆகுதுன்னா, இதில் நீங்கள் அதாவது இந்த மாதிரி விட்ட பாவத்தை திரும்பி சேர்னாலையும், பாவத்தை விட்டு அந்த இடத்துல ஆவிக்குரிய காரியத்தை நிரப்பாதனாலையும், பண ஆசை பிடிச்சி கேடு உண்டாக்குறதுனாலையும், அதிகமாக தேவையில்லாத வீண் பாத்திரை பற்றி கேடு உண்டாக்குறதுனாலையும், விசுவாசத்தில் நிற்காமல் அவிசுவாசத்தில் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு நீ கேடு உண்டாக்கி சொல்லி பார்க்குறோம். குறிப்பாக போய் தேவனோட தூரம் போய் உங்களை கேடு உண்டாக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த மாதிரி கேடு உண்டான ரிசல்ட் என்ன தெரியுமா? இட்ஸ் அ டிசெண்டிங் ஆர்டர். அது உங்களுக்கு இறங்கு முகமாக தான் இருக்கும். இனிமேல் ஏறுமுகம் வராது. எப்போ நீ பாவத்தின் விட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தீர்மானாக்கப்பட்டவர்கள், சுத்தமானவர்கள், சொஸ்தமானவர்கள் மறுபடியும் பாவம் செய்தாங்க அப்படின்னு ஆனால் அவர் மறுபடியும் கேடாக்கி குட்டிச்சவரம் ஆகும் தவிர, டிசர்னிங் ஆகணும் போகும் தவிர ஒரு நாள் அவங்களுக்கு என்ன வராது? ஏறுமுகம் வராது. அது சிம்பிளாக ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கலாம்.
ஒரு சீனியர் ஒரு பாஸ்டர் போயிருக்கிறார், போய் ஆசிரியத்திருக்கிறார், சபையில் 100 பேர் பிறகு இருக்கிறாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு அதே சீனியர் அந்த பிரான்ச்சுக்கு போயிருக்கிறார். அந்த பாஸ்டர் கொடுக்குறார், வெறும் 12 பேர் மட்டும் இருந்திருக்கிறாங்க. என்னையா 12 பேர்னு? அதையா நம்ம கடினமாக போதிக்கலையா, எவனுக்கு தங்க மாட்டேங்கிறாயா, நம்ம கடினமாக நம்ம வந்து இப்போ தான் ஏசு நீ ஸ்ட்ரிக்டாக பாவத்தை வந்து ஸ்ட்ரிக்டாக பேசுகிறையா, ஆனால் யாரும் தங்க மாட்டேங்காங்கயா அப்படின்னு இந்த ஜூனியர் அவருடைய சீனியர் சொல்லியிருக்கார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ 100லேருந்து 12 டிசைனிங் ஆர்டர் ஆக்கிங்கிற, கேடு ஒன்று இடத்துல இருக்கு அப்படின்னு இருக்க. கேடு ஒன்று இடத்துல நீ வசந்த புரட்டி பேசியிருக்கிற, உனக்கு சாதமாக மக்கள் கீழ்படுகிற வசந்த மாற்றி பேசியிருக்கிற, உனக்கு கீழே அடங்கியிருக்கிற வசந்த வேற அர்த்தம் சொல்லி உனக்கு அவங்க தக்க வச்சிருக்கிற, நீ போய் பேசியிருக்கிற, நீ விசுவாசம் இல்லாமல் நிறைய காரியம் செஞ்சிருக்கிற, பணாசை பிடிச்சவனா இருந்திருக்கிற, இப்படி நீ கேடுள்ள ஆக்கி கொண்டு இருந்திருக்கிற, சில இடங்களில் விற்கிற காரியங்கள் உள்ள கொண்டு வந்திருக்கிற, நீ கேடுள்ள ஆக்கியிருக்கிற. உனக்கு டிசைனிங் ஆர்டர் இங்கே இருக்கிற 12 அவன் கொடுக்கப்படுதான் சொல்லிட்டு வாங்கி விட்டுருக்கிறார். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. முன்னாடி 100 ஊழியர் இருந்தால் இன்னைக்கு நமக்கு 200 ஊழியர் இருக்கணும். நீ 12, 30 ஆறு என்ன இருக்குது? நம்ம கூட ஒரு கேடு இருக்கு. 7 பாயிண்ட் ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டே தான் இருக்கிறோம், கேடாகி கொண்டே இருக்கிறோம். இருக்கிறத பூர்ணா கூட பரவாயில்லைங்க, கர்த்தர் காலை வர உயர்த்துவார். இருக்கிறத இழக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் லாஸ்ட் வாட் தி காட் கிவன் அஸ். இதை நான் வேதனைப்படுற வருத்தப்படுறத அந்த காரியத்தை சொல்கிறேன். 200 பேர் இந்த ஊழியம் பண்ணுற, நீங்கள் 18 பேர் 13 பேர் 30 பேர் இருக்கிறோம். ஏன்? நம்ம கூட ஒரு கேடு இருக்குதுயா. ஆராய்ந்து பார்ப்போம், கூடி ஆராய்ந்து பார்ப்போம். 7% சோத்திரம். ஒரு கூட்டம் ஐக்கிய கூட்டம்னா 3 பேர் இருப்போம், நீங்கள் 30 பேர் தான். அது ஊழியர் ஃபேமிலி தான். 7% சோத்திரம் உண்டாக. இதெல்லாம் ஏற்க உண்டாகுது. நமக்குள்ள ஒரு கேடு இருக்குது. ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம இந்த 7 பாயிண்டில் ஒரு தவறு செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த கேடு நமக்குள்ள உண்டாக குட்டிச்சவராக இருக்கோம். நான் குட்டிச்சவரை அடுத்ததுக்கு நான் இந்த 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 பாயிண்டை உங்களுக்கு நான் சொல்லுறேன். 100 பேர் இடத்துல 10 பேர் இருந்தாங்க, தயவுசெய்து டிசைனிங் ஆர்டர். 100 ஊழியர் இருந்த 100 பேர் இந்த ஊழியர் 10 பேர் இருந்தாங்க, தயவுசெய்து டிசைனிங் ஆர்டர். உங்கள் கேடு இருக்குன்னு அர்த்தம் சொல்லி அர்த்தம். அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். விட்டதை ஏதோ ஒன்று திருப்பி செய்திருக்கிறோம். விட்டது பதிலாக ஆவிக்குரிய கடைகளை நிரப்பாமல் இருந்திருக்கிறோம். பண ஆசை பிடிச்சி வந்திருக்கிறோம். தேவனுக்கு இருந்து போய் பேச வந்திருக்கிறோம். அவிசுவாசம் உள்ளவர்களாக காணப்பட்டிருக்கிறோம். வசனத்தை புரட்டி மக்களை தம்பகமாக இழுத்து, அதாவது மக்களை கீழ்படியாக விதமாக வைத்திருக்கிறோம். குறிப்பாக இன்னொரு பாயிண்ட் சொல்ல விட்டுட்டேன். வீண் பேச்சு பேசி என்ன செஞ்சுருக்கிறோம், மக்களை கவர்ந்து வச்சுருக்கிறோம். இதெல்லாம் தனக்கு கேடு உண்டாக்கி 100 பேர் 10 பேர் ஆகிக்கொண்டு டிசைனிங் ஆட்டு தேவ ஜனங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு பெருகுனா கத்தர் ஒரு பெருகவே பெருகுன்னு சொல்லி கத்தர் சொல்லியிருக்கிறார். நம்ம பெருக்கத்தை கற்று கொடுப்பா. ஒரு காலத்தில் சீனனாயிரம் சீனம் பலத்த ஜாதியாகவும் கொடுத்துருக்கிறார். வார்த்தைக்கு நிறைவேற்றுவார். ஆனாலும் இருக்கிற குறையாமல் பாதுகாக்கிறது நீங்கள் கேடு செய்யாமல் இருக்கிறத வச்சுதான் இருக்குது. நீங்கள் உங்களுக்குள்ள பாவத்தை ரசிக்கப்பட்ட பின்பு பாவத்து மேல் பாவம் செய்யாமல் இருக்கிறத வச்சுதான் இருக்குது. அந்த கேடு மறுபடியும் உங்களுக்கு உண்டாகிறதா இருக்கிறாரு. அதனால தான் அந்த மறுபடியும் கேடு உண்டாகப்படியே நீங்கள் பாதுகாக்க இருந்தால் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பில் பெரிய மதில் சுவர் என்னவாக இருக்கும்? அது அப்படியே இருக்கும். இல்லைன்னா என்ன ஆயிடும்? இடிந்து சின்னதாக மாறிவிடும், குட்டிச்சவராயிடும். தேவசம் சோத்திரம் இல்லாத ஆகியனாலே நாம் ரசிக்கப்பட்ட பின்பு, சொஸ்தமான பின்பு, நீதிமானப்பட்டு பின்பு உள்ளவர்களாக நாம் காணப்பட்டபடியாய் நாம் இனி பாவம் செய்யாதபடிக்கு, அதாவது இனி கேடு உண்டாகாதபடிக்கு பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். எப்படிலாம் கேடு உண்டாக சொல்லி காரியத்தை பார்க்குறோம். அதனால தயவுசெய்து இந்த மாதிரி கேடுகள் நாம் மக்களை உண்டாக்கி நம்மளாலே குட்டிச்சவராகாதபடிக்கு, நம்மளாலே மோச போகாதபடிக்கு நம்மளை பாதுகாத்து நாம் தொடர்ந்து கர்த்தருடைய அவருக்கு ரட்சிப்பிலே நாம் வளர்ந்து பெறுவோமாக. இந்த மாதிரி கேடுள்ள காரியங்கள் நம்மளுக்கு அகற்றி போவோமாக. இப்படி கேடுகளை அகற்றும் போது நம்ம நிச்சயமாக பரிசுத்த நிலையில் இருப்போம். கர்த்தர் நிச்சயமாக பெருக செய்வாதவரை குறுக செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. ஆகையினால் குறுக செய்கிறது நமக்குள்ள கேடுதான். பெருக செய்கிறது கர்த்தர் நமக்குள்ள உள்ள அந்த பரிசுத்தமான நிலை. ஹல்லேலூயா. ஆகையினால் தொடர்ந்து நமக்குள்ள இந்த கேடுபாடுகளை நாம் என்ன செய்வோம்? நீக்கி போடுவோமாக. கர்த்தருக்கு ஆசீர்வாதத்தை தக்க வைத்து தேவாசி பெற்றுக் கொள்வோமாக. கர்த்தர் வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம